என்னோடே அவனோடே உறுதியாயிருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும். With whom my hand shall be established, also my arm shall strengthen him. என் கை அவனோடே உறுதியாயிருக்கும், With my hand shall be established, என் புயம் அவனை பலப்படுத்தும். also my arm shall strengthen him. கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருக்கிறதையும் அவருடைய புயம் நம்மை பலப்படுத்துவதை பற்றி தான் இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறார். So the psalmist says, the hand of the Lord shall establish us and his arm shall strengthen us. ஏனென்றால் தாவீது தேவனுடைய கரத்தை, தேவனுடைய புயத்தின் பலனை தன் வாழ்க்கையிலே அவன் அனுபவித்துக் கொண்டிருந்தான். Because David, Lord's hand and Lord's arm strength, he was experiencing and enjoying in his life. நான் 73 சங்கீதம் 23 வசனத்திலேயும் கூட அதை தாவீது சொல்றாரு. Also in Psalm 73:23, David says, நான் எப்பொழுதும் உம்மோடு கூட இருக்கிறேன். He says, nevertheless I am continually with you. என் வலது கையை பிடித்து தாங்குகிறீர். You hold me by right hand. தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் கரம் பிடித்து அவர் தாங்குகிறார். Children of God, the Lord God holds them and Lord God guides them. அவர்களை ஒரு நாளும் அவர்களை விட மாட்டாராம். Never he will forsake them, it says. அதே 63 சங்கீத 8 வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, Also in Psalm 63:8 when you read, என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது, my soul follows closely behind you, உம்முடைய வலது கரம் என்னை தாங்குகிறது. your right hand upholds me. இந்த பிப்ரவரி மாதத்தில் அவருடைய கரம் நமக்கு துணையாக இருக்கிறது என்பதை தான் கர்த்தர் உறுதிப்படுத்தி கர்த்தர் நம்மோடு கூட சொல்லுகிறார். In this February month, the Lord is confirming again that the hand of the Lord is with us. தேவனுடைய பிள்ளைகள் இந்த நாட்களில் கர்த்தருடைய கரத்தின் பலன் என்ன, உதவி என்ன என்பதை நாம் அறிந்து அவருடைய கரத்தை நாம் உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும். Children of God, we have to hold the hand of the Lord to understand now what is his help and what is that he is trying to do to us in this month. அவருடைய கரம் என்று சொல்வது அவருடைய சமூகத்தை நாம் உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும். When we say it's his hand, meaning its presence, we have to hold on to his presence firmly. ஏனென்றால் அவருடைய கரத்தை கொண்டுதான் தம்முடைய ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் விடுதலையாக்கி வெளியே கொண்டு வந்தார். Because with his hands on the Lord God set his people free from the bondage and brought them out. இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. Israelites were into the bondage. 400 வருஷம் அடிமைகளாக்கப்பட்டிருந்தாங்க. They were as a slave for 400 years. ஆண்டவர் தம்முடைய பலத்த கையினால, ஓங்கிய புயத்தினால அவர்களை அங்கிருந்து மீட்டு கொண்டு வந்தார். But the Lord God with his mighty hand and with his outstretched arm, the Lord God delivered and brought them out from that place. மோசே ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணும்போது அதுதான் சொல்லி ஜெபிக்கிறார். That's what Moses, when he looked on to the Lord and pray, he says this and prays. உபாகமம் 9 அதிகாரம் 29 வசனத்துல வாசித்தீங்கன்னா, When you read the book of Deuteronomy chapter 9 verses 29, மோசே ஆண்டவரை நோக்கி ஜெபித்த ஜெபம் அதுதான். that was the prayer where Moses looked on to the Lord and prayed. உமது மகா பலத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் உமது ஜனத்தை புறப்பட பண்ணினீங்க. It said, with you brought you out by your mighty power and by your outstretched arm. எப்படி புறப்பட பண்ணினார்? How the Lord God made them to come தேவன் out. அற்புத அடையாளங்களினால் என்று சொல்லி அதே உபாகமம் 6 அதிகாரம் 6 வசனத்தை நீங்க வாசிக்கும்போது, Also in same Deuteronomy 6 verses 6 when you see, the Lord God says, அந்த இடத்துல உபாகமத்துல நீங்கள் வாசிப்பீர்கள் 7 அதிகாரம் 19 வசனம், 7 அதிகாரம் 19 வசனத்தை நீங்க வாசிக்கும்போது, in Deuteronomy chapter 7 verses 19 when you read, உன் கண்கள் கண்ட பெரிய சேனைகளையும், it says that no, the great trials which your eyes saw. அற்புதங்களையும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை புறப்பட பண்ணி காண்பித்த பலத்த கையையும் ஓங்கிய புயத்தையும் நன்றாய் நினைத்து அவர்களுக்கு பயப்படாதிரு. நீ பார்த்து பயப்படுகிற எல்லா ஜனங்களுக்கும் உன் தேவனாகிய கர்த்தர் அப்படி செய்வார். அவர் என்ன செய்கிறார்? What he does? பலத்த கையையும் ஓங்கிய புயத்தையும் நீ நினைக்கணுமா? நன்றா நினைக்கணும். That's what the Lord God says, the mighty hand and the outstretched arm, that you have to remember that. கண்கள் கண்ட பெரிய சோதனை என்ன? What is that great trials which your eyes saw? அந்த பெரிய சோதனை தான் அந்த பெரிய சேனை. The great trials are the great armies. இஸ்ரவேலின் ஒரு பெரிய சேனை. The Israelite, there was a great army. இவர்கள் பின்தொடர்ந்து வருகிறார்கள். The great armies, those who pursue Israel. மேற்கொள்ளுவோம் என்று போடுகிறார்கள். They said, we will overcome them. பிடிப்பே.
I will hold, அவர்களை கவிழ்ப்பேன், I will topple them down, அவர்களை திரும்ப அடிமைகளாக்குவேன். and we will again make them as slaves. ஆனால் கர்த்தருடைய கரமோ என்ன செய்தது? But what the Lord's mighty hand did, அவர்களை நெருங்க விடவில்லை. it did not allow them to come closer to them. இத மோசேயை கொண்டு கர்த்தர் சொல்றாரு. Through Moses, the Lord God says, இது போல பல பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கையில வரக்கூடும். therefore, like this, many problems may come in your life. பல சோதனைகள் உங்கள் வாழ்க்கையில வரக்கூடும். Many trials may come in your life. கர்த்தர் புறப்பட பண்ணினாரே. It's the Lord God who made them to start out. அன்றைக்கு வியாதியிலிருந்து என்னை விடுதலை ஆக்கினாரே. Then when I was sick, he healed me. என்னை அன்றைக்கு பிசாசின் கட்டுகளிலிருந்து என்னை விடுதலை ஆக்கினாரே. Then the Lord God delivered me from the demons. அன்றைக்கு இந்த கஷ்டத்துல கொடிய தரித்திரத்திலிருந்து என்னை தூக்கி எடுத்தாரே. From that difficulty, from that great poverty, the Lord God lifted me up. சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், Children and youths, கஷ்டமான சூழ்நிலையின் மத்தியில என்னை வெற்றி பெற பாஸ் பண்ண செய்தாரே. in midst of difficult situation, he made me to pass. மற்ற நான் முற்றிலுமா தோல்வி அடைந்து விடுவேன் என்று எண்ணினேன். I counted that I will be failed. அந்த தோல்வியில ஆண்டவர் எனக்கு ஜெயம் தந்தாரே. In that failures, the Lord God gave me victory. கடந்த நாட்கள்ல கர்த்தர் செய்ததை நினைச்சு நீங்க கர்த்தரை தூச்சிக்கிட்டே இருக்கணும். You have to remember in the last days, the past days, the Lord God, what he has done, you have to keep praising him. நம்முடைய பாஸ்டர், பழைய பாஸ்டர் எஸ்பி அனஸ் இருந்தார். அவர் அடிக்கடி அந்த வார்த்தையை சொல்லுவார். We had an old pastor called SP Ernest. He often says this. என்ன சொல்லுவார் என்றால், நீ இன்றைக்கு வியாதிப்பட்டிருக்கிறீங்கன்னா, Today, if you are sick and diseased, நீங்க ஏற்கனவே வியாதிப்பட்டிருக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு சுகம் தந்திருப்பாரு. அதை நினைச்சு நீங்க நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. already in the past, when you were diseased, the Lord God would have healed you and God have delivered. Remember that and praise God. இன்றைக்கு பல கஷ்டத்துல நெருக்கங்கள்ல இருக்கிறீங்கன்னா, ஏற்கனவே இதுபோல உள்ள கஷ்டம் வந்த நேரத்துல, நெருக்க வந்த வேலையில கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்தாரு. அதை நீங்க நல்லா நினைச்சு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. If you are in a difficult situation and a hardship situation today, already in the past when the Lord God delivered you, set you free when you were in difficult and hardship situation, remember that and praise God. அதுபோல உங்களுக்கு எதிராக சிலர் புறப்பட பண்ணினாங்க, ஏற்கனவே இதுபோல உள்ள கூட்டத்திலிருந்து உங்களை ரட்சித்தாரு. அதை நினைச்சு நீங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க. And many would have raised against you already in that situation where the Lord God has set you free and delivered. Remember that and praise God. அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்றான், ஆத்துமாவே நீ அவர் செய்த நன்மைகளை மறவாதே. That's why Psalmist says, oh my soul, do not forget all the goodnesses which the Lord God has done. அப்ப நீங்க அந்த அன்றைக்கு கர்த்தர், அந்த கர்த்தருடைய கரம் கையும் அவருடைய ஓங்கிய புயமும் எனக்கு உதவி செய்து ஜெயம் தந்ததே என்று நினைத்து நீங்க தோத்தரிக்கும் போது, துதிக்கும் போது, இப்ப நீங்க எந்தெந்த காரியங்களை பயந்துகிட்டு இருக்கிறீங்க? In the past, the mighty hands, the outstretched arm, the Lord God has delivered and set you free. When you remember and praise God today, what is it you are எந்த saying? சூழ்நிலையில் நீங்க நெருக்கத்தில் இருக்கிறீங்க? Today, in what situations you are in troubled? அந்த ஜெயம் இப்பொழுது கிடைக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? That victory again you will get it today. How many of you அன்றைக்கு believe? உள்ளவர் அல்ல, இன்றைக்கும் அவர் இருக்கிறார். He was not there in last days, and even today he is there. நாளைக்கும் அவர் அப்படி இருக்கிறவர். And tomorrow he is the same. நான் அன்றைக்கு உனக்கு நன்மை செஞ்சேன், That day, then I gave you good. இப்ப என்னால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்ல மாட்டார். He will not say that today I cannot do anything. நீ நினைக்காம நன்றி இல்லாம இருக்கும்போது இதுக்கு செய்த ஒரு பிரயோஜனம் கிடையாது. இது You may be thinking that no, I have not thanked, or you may be thankless. ஆத்துமாவே நீ அவர் செய்த உபகாரங்களை மறவாதே. Oh my soul, do not forget all the goodnesses he has done. கர்த்தர் செய்த உபகாரத்துக்கு தக்க நான் என்னத்தை செலுத்துவேன்? What shall I give back to the things which the Lord God has done to me? கர்த்தரின் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவரை நான் தொழுது கொள்ளுவேன். All the days of my life I will praise him and worship him. ஜீவனுள்ள நாளெல்லாம் அவரை ஆராதித்துக் கொண்டே இருப்பேன். All the days of my life I keep worshiping இப்போ ஒரு him. அபிஷேகம் பெற்றீங்க. Now you have received இப்போ ஒரு anointing. தேவனுடைய வல்லமையை பெற்றீங்க. Now you received the power. எல்லாத நாட்கள் அதை நினைச்சு தேவ சமூகத்துல கர்த்தரை துதியுங்க. When you do not have those days, remember that and praise God. அதே கிருபையை திரும்ப கர்த்தர் நமக்குள்ள ஊற்றுவார். Again the same grace will Lord God will pour in you. அந்த ஜெயத்தை கர்த்தர் நமக்கு திரும்ப தந்துருவார். Again the Lord God will give you the victory to you. அதனால அவருடைய என் கை அவனோடு உறுதியா இருக்கும். Therefore the Lord God says, my hand shall establish him, புயம் அவனை பலப்படுத்த. ஏனென்றால் அவருடைய கரம் நம்மை விட்டு போகவே போகாது. and my arm shall strengthen him. Therefore his hand shall not depart from அதுதான் us. கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நமக்கு சொல்லுது. That is what the promise of God says. நீங்க நன்றாய் அதை நினைத்து, That we should remember it well. எப்படி அவர் விடுதலை ஆக்கினார், How he delivered. அற்புத அடையாளங்களை கொண்டு. வாசிங்க யாத்திராகமம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, The book of Exodus chapter 6 verses 6. பெரிய பெரிய அற்புதங்களை அடையாளங்களை அவர் உண்டாக்குகிறார். வாசிங்க. He brings no signs and wonders. ஆதலால் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நானே கர்த்தர், உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவித்து உங்களை அவர்கள் அடிமைத்தனத்திற்கு நீங்களாக்கி ஓங்கி கையினாலும்
மகா தண்டனைகளினாலும் உங்களை மீட்டு இந்த இந்த விடுதலை ஆக்கினதை, இந்த கரத்தை பற்றி அதாவது புயம் உங்களை விடுதலை ஆக்கினது என்பதற்கு இந்த இடத்துல மீட்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Here the arm which has delivered you, here it says, I will rescue you from their bondage, I will redeem you, it says. உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நான் உங்களை விட்டு விடுவித்தேன். I will bring you out from under the burdens of the Egyptians, I will rescue you from their bondage. அப்படியான இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் பல சுமைகள் நம்ம மேல வரும். Therefore, until we are in this world, many burdens would come upon us. பல ஒரு பிரச்சனைகள் நம்ம மேல ஒரு பெரிய சுமையாக இருக்கும். Many problems will be like a burden upon us. சில வியாதி ஒரு சுமையாக இருக்கும். Now a disease may be a burden சில upon us. கடன் பிரச்சனை சில சுமையா இருக்கும். Certain debts may be a burden upon us. பல குடும்பத்தின் தேவைகள், Many needs of the family, பிள்ளைகளுடைய வருங்காலத்துக்குரிய the காரியங்கள், things of children's future. ஐயோ என்ன பண்ண ஒரு சுமையா இருக்குது. Oh, what shall I do? It is like a great burden upon me. ஒவ்வொருத்தருக்கும் சபையில நடத்துற எங்களுக்கு ஒரு விதமான சுமை இருக்குது. And we lead the church, we have certain different burdens upon அந்த us. சுமையில் இருந்தெல்லாம் உங்களை நான் மீட்டேன். All from those burdens have redeemed ஒரு you. மீட்பு உண்டாகிறது. There's a redemption happening. மீட்பு என்று சொன்னால் என்ன? What is the redemption? உங்களை வாங்கிட்டேன், I have purchased you. கரையை கொடுத்து வாங்கிட்டேன்னு அர்த்தம். I have paid the price and I have ஆனா purchased நீங்க you. கிரயத்திற்கு கொல்லப்பட்டவர்கள். Because we are bought by a price. எந்த கிரயத்திற்கு கொல்லப்பட்டவங்க? From what price we have been bought? சாத்தானுக்கு நம்ம அடிமை ஆயிட்டோம். We were into bondage to Satan. வியாதிக்கு ஒரு காலத்துக்கு அடிமையா இருந்தோம். Once we were a bondage to காலா disease. காலங்கள கடனுக்கு அடிமையா இருந்தோம். We were a slave to the debts and debts. இந்த வேதனை துக்கம் இதுதான் நம்மள அழுத்திக்கிட்டே இருந்துச்சு. ஏன் எனக்கு இந்த வாழ்க்கை This அப்படிதான்? pain and this sorrow was pressing us down. Why this life to me? ஆண்டவர் கிரையை கொடுத்து வாங்கிட்டார். Now the Lord God paid a price and சாத்தான் purchased இடத்துல us. சொன்னார், போராடினாரு. He strived with Satan. இவனை விடு, Leave him. என் மகனை விடு, Leave my son. இவனை இந்த சூழ்நிலையில இருந்து வெளியே கொண்டு விட்டுரு. Leave him from this situation. அவன் விட மாட்டான்பா. He said, I will not இல்ல leave இல்ல, him. இவனை நான் வாங்கிட்டேன். No, I have purchased இவன் him. எனக்கு தான் சொந்தம். He belongs to me. இவனை நான் விட மாட்டேன். I will not leave him. ஆண்டவர் கேட்கிறார் அவங்கிட்ட, God said to him, இவனுக்கு என்ன கிரை கொடுத்தாலும் நான் கேட்டாலும் நான் கொடுக்கிறேன். I will give any price, whatever you ask. என்ன கிரையும் கேட்கிறேன். What price you want? பொண்ணு வேணுமா? Do you want gold? உனக்கு வெள்ளி வேணுமா? Do you want silver? விலை உயர்ந்தது ஏதாவது உனக்கு வேணுமா நான் கொடுக்கிறேன். Whatever you want precious, I will give it to you. இந்த மனுஷரை மாத்திரம் என் கையில நீ கொடுத்துரு. But return back this man to my hand. அவனை வியாதி இருந்து வெளியே விட்டுரு. அவனை Deliver him from the disease. அவன் சுகமா இருக்கணும்னு விரும்பலாம். He wants to be in health. அவன் சமாதானமா இருக்கணும்னு விரும்பலாம். He wants to be in peace. அவனை என் சாயலால் உண்டாக்கி இருக்கிறேன். I have formed him in my image. என் ரூபத்தின்படி அவனை உண்டாக்கி I இருக்கிறேன். have created in him my form. உடனே சாத்தான் என்ன சொன்னா? What Satan replied? இல்ல கொடுக்க மாட்டேன். No, I will not. பொன்ன கொடுத்தாலும் கொடுக்க மாட்டேன், வெள்ளியை கொடுத்தாலும் கொடுக்க மாட்டேன். Even if you give gold and என்ன காணிக்கை silver, கொடுத்தாலும் நான் கொடுக்க மாட்டேன். whatever you give, I will not deliver him. I will not ஜீவன் return him. இருக்குதே, உம்முடைய ஜீவன், I need your life. உம்முடைய ஜீவன் இருக்குதே, There's a life in you. அந்த ஜீவனை கொடுத்தா If you give that life to நான் me, இவனை கொடுத்துறேன். I will then return him. அதனால தான் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மாம்ச சரீரத்தில் இந்த பூமிக்கு வந்தார். Therefore our Lord Jesus Christ came into the flesh body to this earth. மாம்சமும் இரத்தமும் உடையவராக இந்த பூமிக்கு He வந்தார். came to the earth with bloody flesh. தேவாதி blood. தேவன் மாம்சத்தில் ஏன் வெளிப்பட்டார்? God of God, why he manifests himself in flesh? இந்த சாத்தான் கேட்கிறான். Now this Satan is அவன் asking. இந்த ஜீவனை கேட்கிறான். He is asking for his life. இரத்தத்தில் தான் ஜீவன் இருக்கிறது. Because in blood there is life. ஜீவன் இரத்தத்தில் இருக்கிறது. Life is there in the blood. ஆகையால் அந்த மனிதனுக்கு இரத்த சிந்தும்படியாக வந்தவர் தான் நம்முடைய இயேசு. Our Jesus came to this world to shed blood for this man. ஆகையால் அவர் எல்லா சூழ்நிலையிலும் அவர் கச்சமேனிலே ஜெபிக்கும்போது ஜெபத்தில் அவர் இரத்தம் வேர்வை இரத்தமாக விழுந்தது. In this situation, all this troubled situation, Jesus prayed in the garden of Gethsemane, where he prayed, the drops of sweat came out like a blood. அவர் முள்முடி சூட்டப்படும்போது இரத்தம் விழுந்தது. He was crowned with the thorns, the blood came out. கைகளும் கால்களும் ஆணி அடிக்கப்படும் பொழுது, When his hands and legs were nailed, விலாற்றினால் அடிக்கப்படும் போது, when he was whipped, எல்லா இரத்தமும் சிந்திட்டார். he shed all his blood. கடைசியில இரத்தம் இருக்குதா இல்லையா சாட்சி. Finally, is the blood is left or not testimony? சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கிறதான வேளையில When he was hanging in the cross, ஒரு வீட்டினால் அவருடைய விலாவை குத்துகிறான். they took a spear and pierced on his side. ஒரு சொட்டு இரத்தம் ஒரு சொட்டு தண்ணீர் விழுந்தது. A drop of blood and a drop of water oozed out. அந்த தண்ணீர் விழுந்ததுக்கு அடையாளம் என்ன? What is the sign of oozing out? சாத்தானே, என் சரீரத்தில் உள்ள இரத்தம் முழுவதும் இந்த மனிதனுக்காக சிந்தப்பட்டாச்சு. Oh Satan, the entire blood and water from my body
body is oozed out and it's சாத்தானே completely இந்த shed. மனிதனுக்காக என் ஜீவன் முழுவதையும் கொடுத்து விட்டேன். Satan, for this mankind I have given my entire life. இந்த தண்ணீர் தான் அதுக்கு அடையாளம். Now the water is the sign. எந்த மனிதன் இந்த இரத்தத்தை விசுவாசிக்கிறானோ, Now whichever man believes this blood, எந்த மனிதன் இயேசு எனக்காக ஜீவனை கொடுத்தார் என்று விசுவாசிக்கிறானோ, any man who believes that Jesus Christ gave his life to me, அவன் வியாதியில் இருக்கும் பொழுது, when he is diseased, அவன் பலவிதமான தரித்திரத்தில் இருக்கும் when பொழுது, he is in many அவன் poverties, பல பிரச்சனைகள் அழுத்திக் கொண்டிருக்கப்படும் when போது, he is in many different problems and suppressed down, இந்த எகிப்தின் சுமை, that is the burden of இந்த உலகத்தின் Egyptians, பாரங்கள், the burdens of the world. நான் அந்த பாரங்கள் எல்லாம் சுமந்து கொண்டு என்னிடத்தில் மறுபடியும் நான் அவர்களை அழைக்கிறேன். That's why I call them to carry all their burdens to me. யாரெல்லாம் அந்த இரத்தத்தை விசுவாசிக்கிறாளோ, Whoever is believing that blood, அந்த இரத்தத்தை விசுவாசிக்கிறவர்கள் எல்லாருக்கும் whoever believes this blood, அந்த இரத்தம் அவர்களை விலைக்கு வாங்கி இருக்கிறது. that blood has purchased them for கரங்களை Christ. தட்டி மகிமைப்படுத்துவோமே. Let's clap your hands and give glory நாம் to him. எல்லாரும் அந்த இரத்தத்தினால் கிரயத்திற்கு வாங்கப்பட்டவர்கள். We are all purchased as a price by his blood. இரத்த கிரயத்துக்கு வாங்கப்பட்டவர்கள். We are all purchased by the price of ஆனால் his தான் blood. பவுல் கொரிந்திய சபைக்கு சொல்றார், கிரயத்திற்கு கொல்லப்பட்டவர்கள். That's why St. Paul says to Corinthians, we are bought by a ஆகையினால் price. உங்கள் ஆவியினாலும் சரீரத்தினால் அவரை மகிமைப்படுத்துங்க. Therefore glorify him by your body and spirit. தைரியமா சொல்லலாம். With courage we can say, சாத்தானுக்கு எமல் அதிகாரம் இல்லை. Satan has no authority over me. வியாதிக்கு எமல் அதிகாரம் இல்லை. Disease has no authority over me. வேதனைக்கு எமல் அதிகாரம் Pain இல்லை. has no authority over me. மந்திரத்துக்கு எமல் அதிகாரம் இல்லை. No, others have no authority over me. சூனியத்துக்கு எமல் அதிகாரம் இல்லை. Magics and witchcraft has no authority over me. எங்க பார்த்தாலும் சரி, Wherever you see மந்திரம் பண்ணிட்டான், சூனியம் பண்ணிட்டான். black magic and அது witchcraft, கிறிஸ்தவங்க மத்தியில தான் ரொம்ப ஓவரா நடக்குது. it is too much in midst of Christians. சிரிப்பா இருக்குது இதை நினைச்சா. அவங்க தான் அதிகமா ஐயோ சூனியம் பண்ணிட்டான். When we see ஒரு this, பெந்தகோஸ்தகாரன் a Pentecostal he says, கடந்த நாட்கள் ஒரு விசுவாசி, Last days a believer. பெந்தகாஸ்ட் விசுவாசி, a Pentecostal believer, சூனியம் பண்ணிட்டான் பாஸ்டர். Pastor, somebody has done me என்ன பண்றது? a black யாராவது magic. இருக்கிறாங்களா? அதை எடுக்கிற மாதிரி ஆள் இருக்கிறாங்களா? Is there anyone to take it out? ஏன் உனக்கு பண்ண உன்னை என்ன பண்ணும்? சில ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, அந்த ஆளை கூப்பிட்டு இங்க ஜெபம் பண்ணுங்க, இந்த ஆளை கூப்பிட்டு ஜெபம் பண்ணுங்க, அப்ப நான் இவங்கெல்லாம் எடுத்துருவாங்க. Some recommend that to call that them and pray and call நான் them and pray and they will take it out. அப்படி கூப்பிட்டு அந்த ஆள் தான் உனக்கு சூனியம் பண்ண வர்றாருன்னு நினைச்சுக்கா. And if you call them, I'm telling you, they are going to come and do இரத்தத்தினால் black magic. கிரயத்திற்கு வாங்கப்பட்டவன். You are purchased by a எத்தனை பேர் blood. விசுவாசிக்கிறீங்க? How many of you believe? இரத்தத்துக்கு கிரயத்துக்கு வாங்கப்பட்டவன். You are purchased by a blood. அப்படிப்பட்டவங்கிட்ட நீ தைரியமா சொல்ல, நீ ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை தானே. You are the child of God. Those who are saved, you have to say with courage. தீங்கு நாளில உன்னை கூடாரத்தின் மறைவில ஒளித்து காப்பாற்றுவார்னு சொல்லி இருக்குதே. It says that in the days of trouble, he will வாதவன் cover you. கூடாரத்தை அணுகாது. No evil shall come befall on your house. ரத்தத்தை பார்க்கறான். He sees the blood. இது சிந்தப்பட்ட ரத்தம் என்ன ரத்தம்? What is the blood which is shed? குற்றமற்ற மாசற்ற விலையுயர்ந்த ரத்தம். A blood which is blameless, which is blood without blemish and spot. பொன்னினால வெள்ளினால நீ மீட்கப்படல. You are not bought by a gold or silver. அதனால அப்போஸ்தலர் கையில பொன்னும் இல்ல வெள்ளியும் இல்ல. That was in the hands of apostles. They had no gold and இயேசுவின் silver. ரத்தத்தை எடுத்து கொண்டு போனாங்க. They went with the blood of Jesus. பஸ்காட்டுக்குட்டியின் ரத்தம் இஸ்ரவேலுடைய கூடாரத்தின் மேல் தெளிக்கப்பட்டது. The lamb of the paschal lamb was sprinkled on the house of the Israelites. வாசலின் மேல் நிலச்சட்டத்துல In the lintel on the door. ரெண்டு நிலை கால்களிலே 2 doorposts. கீழே ஊற்றப்படல. It was not poured on ரத்தத்தை the floor. காலின் கீழ் போட்டு மிதிக்கிறவர்களாக இருக்க கூடாது. We should not step on this blood, stepping it down. ரத்தம் எங்க பூசப்பட்டிருக்குது? Where the blood was applied, மேல நிலச்ச சட்டத்துல பூசப்பட்டிருக்கிறது. it is on the lintel, ரெண்டு கால்களில் on பூசப்பட்டிருக்கிறது. the 2 doorposts. இது எதற்கு அடையாளமா இருக்கிறது? What is the sign of it? மூன்று இடத்துல It is பூசப்பட்டிருக்கிறது. posed in 3 places. உன்னுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம். It is applied in 3 places, your இந்த body, soul and மூன்று spirit. ரத்தம் பூசப்பட்ட வீடு நீ. You are the house which is blood of Jesus applied on you. வரமாட்டான்னு சொல்ல முடியாது. We cannot say he cannot come in. எல்லா பக்கத்திலும் வரும்போது உன் வீட்டுக்கிட்டே வருவான். When he comes around, he will also come near your house. உன்னை வந்து டச் பண்ணி பாப்பான். He will also try to touch you. உனக்குள்ளே வந்து அப்படி ஜல ஜல ஜலன்னு சவுண்ட் கொடுத்து பாப்பான். He will come before you and try to make noise before you. சவுத்துல எல்லாம் ஒன்னு பழமொழி சொல்லுவாங்க. In south we have a என்ன சத்தம் கேட்டாலும் byword. அதுக்கு எந்த சத்தம் கேட்டாலும் நாங்க பயப்பட மாட்டோம். We will not be afraid of any sound. ஜல் 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 ஜல்னு சொல்லி சவுண்ட் வருது. There will be a voice, no sound coming as jal jal jal. உடனே இந்த சத்தம் கேட்டுட்டா பாப்பி சாசே. If that sound comes, செங்கல்பட்டுல இந்த
இந்த பன்னியை துரத்துறதுக்காக அங்கங்க என்னன்னா அந்த வயலுக்குள்ள வச்சுட்டு என்னமோ அந்த ஸ்பீக்கர்ல போட்டு விட்டுருக்குறாங்களாம். நான் அன்னைக்கு போயிருக்கும் போது கேட்டேன். At Chengalpet we saw there's wild boar, and to chase out this wild boar there's some speaker that அந்த சத்தம் ஸ்பீக்கர் சத்தம், that speaker sound. அப்போ அங்க ஒரு அம்மா இருக்குது, அது வெளியே வந்துட்டு, அது அப்பதான் கேரளத்துல இருந்து வந்த அம்மா, அது that mother, she has come from Kerala. அது வந்துட்டு இயேசுவின் நாமத்துல சாத்தானே உன்னை கட்டுறேன், in the name of Jesus. அது சும்மா ஸ்பீக்கர் சவுண்ட் வருது. That's a speaker sound. இவங்க அந்த ஸ்பீக்கர் சவுண்ட் பிசாசு தான் கத்துது இயேசுவின் நாமத்துல. She said she felt as if the devil is screaming. சவுத்துல உள்ளவங்க ஒரு பழமொழி சொல்லுவாங்க, In south there is a byword. நாங்க பனங்காட்டு நரி சலசலப்புக்கு பயப்பட மாட்டோம்பாங்க. It says that we are a fox of a palm garden and we will not be afraid of all this noise. பனங்காட்டுல இருக்கிறது அந்த ஓலை இருக்குது, In the palm garden, சல 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 சலன்னு சவுண்ட் வந்துகிட்டே இருக்கும். no you can see பனமரத்துல இருக்கிற ஓலை, that palm leaves and it makes a noise in the அந்த wind. பக்கத்துல தெரிஞ்சிட்டு இருக்கிற நரிக்கு அது மேல சவுண்ட் வரவே போறது, ஏன்னா அது சத்தத்தை fox- கேட்டு கேட்டு பழகுனது. Now this fox which is wandering there is already அது trained. போல ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை பார்த்து சொல்றாரு, That's what the Lord நீ God looks at us. எதெல்லாம் பார்த்து பயப்படுதோ அதெல்லாம் உனக்கு ஒண்ணுமில்லாம போயிடும். All the things which you are afraid of, it shall do nothing to ஐயோ you. கடல்ல மூழ்கிருவியா, ஒண்ணுமில்லாம போயிடும். அது கர்த்தருடைய வார்த்தை Oh, விசுவாசி. I will be sunk in the depth. Do you believe the God? ஐயோ It will என் do nothing வாழ்க்கையில to you. பிரச்சனை வந்துருமா, Oh, will I have problem in என் my life? வாழ்க்கையில பெரிய போராட்டங்கள் வந்துருமா, Do you have sufferings in நான் my என்ன life? பண்ண போறேன், ஐயோ அவ்வளவுதான் முடியுமோ, ஐயோ Oh, what I'm going to do? என்ன நடக்குமோ எனக்கு தெரியாது. I don't know what is going to happen. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்களே. Clap your hands and give glory to அவருடைய God. ரத்தம் மேல பூசப்பட்டிருக்கிறது, Oh, his blood is applied on us. கால்களில் ரத்தம் பூசப்பட்டிருக்கிறது, Blood is applied on the lintel. எனக்கு மேல் சட்டத்தில் ரத்தம் பூசப்பட்டிருக்கிறது. Oh, applied on the doorpost. ஆகினால தேவனுடைய பிள்ளையே, நீ ரத்தம் பூசப்பட்ட வீடு, Therefore, child of God, you are the house where the blood is நமக்கு applied. ரத்தத்தால் ஒரு தைரியம் இருக்குது. கரங்களை தட்டி, Clap your hands with boldness and courage. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. Clap your hands and glorify God. ரத்தத்தால் ஒரு தைரியம், Oh, there's courage with the blood. இயேசுவின் ரத்தம் என் மேல் தெளிக்கப்பட்டிருக்கிறது. The blood of Jesus is sprinkled on me. ஆகினால பக்கத்து கூடாரத்துல எல்லாம் ஒரே சத்தம். There was voice across எகிப்துல all around the nearby tents. எகிப்துல இருக்கிற எல்லா கூடாரத்துல என்ன சத்தம் கேக்குது, The Egyptians in all the tents, what sound? எல்லா சத்தம் கேக்குது, ஒரே அழுகையின் சத்தம், There was a shout of crying, புலம்பலின் சத்தம். voice of lamentation. ஐயோ ஐயோ முதற் பேரானவன் அழிச்சிட்டானே, Oh, all the firstborn has died. எங்க வீட்ல உள்ளது எல்லாம் செத்து போச்சே. Oh, my house, all they've ஆனா died. எகிப்தியருடைய கூடாரத்துல எப்படி, இஸ்ரவேலுடைய கூடாரத்துல But in the tents of the Israelites, அவங்க எங்க இருக்கிறாங்க, where were they? பூமியில தான் இருக்கிறாங்க. They were in the earth. ஆனா இவங்க கூடாரத்துல ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டிருக்குது, But in the tents, a lamb was slaughtered. ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டிருக்குது. A lamb was slaughtered. அந்த ஆட்டுக்குட்டி ஒவ்வொருவருக்காக This அடிக்கப்பட்டிருக்குது. lamb was slaughtered for everyone. வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி. A lamb for a house. யாத்திராம 12 அதிகாரம் 3 வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, When you read Exodus chapter 12 verse 3, வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி, a lamb for a house, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டி. a lamb for everyone, each one. அது எப்படி, How is that? வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி, A lamb for a household. அந்த வீட்ல 5 பேர் இருக்கிறாங்க. In that house there are 5. 5 பேருக்கு எப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆட்டுக்குட்டி? For how each one a lamb for 5? அப்ப 5 பேர்னா எத்தனை பேர், எத்தனை ஆட்டுக்குட்டி அடிக்கணும்? If there is 5, how many lambs should be slaughtered? 5 பேர் வீட்ல இருந்தா If 5 is there in the house, 5 வரணும். 5 should be ஆனா slaughtered. வசனம் என்ன சொல்லி But what இருக்குது, is the word of God says? வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி தான் இருக்கணும். It says take himself for a lamb. வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டி. It says every man shall take for himself a lamb Pastor, and a lamb for a household. அது என்ன வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி, ஒவ்வொருத்தருக்கு வீட்ல 5 பேர் இருக்கிறாங்க, அது என்ன ஒண்ணு தானே? And how is that? In a house there is 5. ஒரு ஆட்டுக்குட்டி தான் அடிக்கப்படுது. There's only one lamb is ஆனா slaughtered. அந்த ஒரு ஆட்டுக்குட்டியும் But one lamb, 5 பேர் சொல்றாங்க, for one lamb, இது ஏன் ஆட்டுக்குட்டி, all 5 says, இது ஏன் ஆட்டுக்குட்டி, This is my lamb. இது எனக்காக அடிக்கப்பட்ட This is ஆட்டுக்குட்டி. my lamb. ஓ ஆட்டுக்குட்டி எங்க அருள்தாஸ்? Aruldas, where is your lamb? இந்த ஆட்டுக்குட்டி தான். This is the lamb. என்னக்கு மாஸ்டர் கிறிஸ்தாஸ் உங்க ஆட்டுக்குட்டி எங்க? Pastor Christopher, where is your இந்த lamb? ஆட்டுக்குட்டி தான், ஏன் This is the ஆட்டுக்குட்டி? same lamb. அப்ப ஒவ்வொருத்தரும் சொல்றாங்க, Everyone says, இது எனக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. this is the lamb which was slain for அந்த me. ஆட்டுக்குட்டி தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. That lamb is Lord Jesus இதைத்தான் Christ. ஒவ்வொரு மனுஷனுக்காகவும் இயேசு மரணத்தை ருசி For பார்த்தார். every man, Jesus Christ tasted the death. ஒவ்வொரு மனுஷனுக்காகவும் அடிக்கப்பட்ட தேவாட்டுக்குட்டி. For every man, the lamb of God which was slain for us. நீங்க மீட்கப்பட்டிருக்கிறீங்க, You are all redeemed. நீங்க விலைக்கு வாங்கப்பட்டிருக்கிறீங்க, மறந்துடாதீங்க. Never forget you are bought by a price. ஒன்றுக்கு உங்க மேல அதிகாரம் கிடையாது. Nothing has authority over you. ஒன்று உங்களை மேற்கொள்ள முடியாது. Nothing
can overcome you. மீட்பு உங்களுக்குள்ள உண்டாயிருக்குது. Now the redemption has happened in you. ஆகையினால உங்களை கர்த்தர் அவர் விடுதலையாக்கி இருக்கிறார். And the Lord God has set you free, has delivered you. எரேமியா 32ஆம் அதிகாரத்துல தீர்க்கதரிசி சொல்லும்போது சொல்றாரு. Now the prophet Jeremiah says in chapter 32. எரேமியா 32ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நீங்க Chapter வாசிச்சீங்கன்னா 32 verses 17. அதுல வாசிச்சு பாருங்க. கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகாபலத்தினாலும் அவருடைய கை என்ன செய்து பாருங்க, உம்முடைய மகாபலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினீர். வானத்தையும் பூமி உண்டாக்கினீர். மாலை செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. அப்படியானால் எல்லாவற்றையும் உண்டாக்கினது என்ன? So what is that which has created everything? அவருடைய மகாபலத்தினாலும் நீட்டப்பட்ட புயத்தினாலும் எல்லாவற்றையும் உண்டாக்கினார். He has created everything by his great power and the outstretched arm. பூமியில் ஒன்றுமே இல்ல. There's nothing there. ஒன்றுமில்லாத வேளையில there's nothing. எல்லாம் உண்டாக்கப்பட்டது. Everything was created. வானமும் பூமி உண்டாக்கப்பட்டது. Heaven and earth were created. ஆகையினால் அவர் நீட்டப்பட்ட தம்முடைய புயத்தினால் அதை உண்டாக்கினார். The Lord God with his outstretched arm, he has created everything. கை அவனோடு உறுதியாக இருக்கும். My hand shall be with him. ஆகையினால் உண்டாக்கப்பட்டபடியினால் Therefore it was created. எல்லாம் அவருடைய கரத்தினால் உண்டாக்கப்பட்டது. Everything was created by his hand. உண்டாக்கப்பட்டது யாருக்கு கொடுக்கிறாரு? He created everything and he gives to whom? அதே எரேமியா 27ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிச்சு பாத்தீங்கன்னா Jeremiah chapter 27 verses 5, when you அதுல see, சொல்றாரு, எனக்கு இஷ்டமானவனுக்கெல்லாம் நான் அதை கொடுக்கிறேன். the Lord God says, and I will give it to him whoever for whom it pleases to me. மனுஷனையும் பூமியின் மேல் உள்ள மிருக ஜீவன்களையும் என் மகாபலத்தினால ஓங்கிய என் புயத்தினால உண்டாக்கினேன். எனக்கு இஷ்டமானவனுக்கெல்லாம் அதை கொடுக்கிறேன். I made the earth, the man and the beast that are on the ground by my great power and by my outstretched arm, and have given it to whom it seemed proper to me. அதனால தான் நாங்க அடிக்கடி சொல்றோம், தேவ சித்தம் செய்யுங்க. Therefore I often says, do the will of God. புத்தக சொல்லி எழுதி இருக்குது. It is written in the scroll. ஆண்டவரே எழுதி இருக்கிற வார்த்தையின்படி தேவ சித்தம் என்றால் என்ன? What is the meaning of doing the will of God? உம்முடைய புத்தகத்தில் உம்முடைய வார்த்தையில் என்னென்னலாம் எழுதப்பட்டதோ அதுக்கெல்லாவற்றிற்கு நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். Everything which is written in the book and the scroll, I surrender, obey to all those words. என் சித்தம் அல்ல, Not my will. உம் சித்தம் எனக்கு ஆகட்டும். Let your will happen. என் தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ளணும். I have to receive the blessings of my father. தகப்பன் என் மேல பிரியமா இருந்தா தான் அவர் என்னை ஆசீர்வதிப்பார். Only when I am pleased to my father, he will bless me. அதனால தான் ஒரு முறை ரெபெக்காள் சொல்றா, யாக்கோபை கூப்பிட்டு சொல்றா, Therefore once Rebekah called Jacob and said, தகப்பன் உன் மகன் தம்பி அண்ணனை ஆசீர்வதிக்க போறார். the father is going to bless the brother. நீ வா 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 சீக்கிரம் வா. Come fast, come. மந்தைக்கு போ. Go out. நல்ல கொழுமையான ஆடை பிடித்து கொண்டு வா. Go to the fold and bring the fat lamb. தகப்பனுக்கு பிரியமான Pleasing to the father. நல்ல ருசியானதை செய்து கொடுக்கிறேன். I prepare which is tasty. தகப்பனுக்கு இஷ்டமானதை செய்து கொடுக்கிறேன். I prepare and give whichever father likes. அவர் உன்னை ஆசீர்வதிப்பார். Then he'll bless you. அதனால இந்த ஏசாயா எரேமியா தீர்க்கதரிசி சொல்றார், எனக்கு இஷ்டமானவனுக்கு நான் அதை கொடுக்கிறேன். Therefore Jeremiah prophet, we read that now I will give it to them to whom it seemed proper to me. அப்படி நல்லா நினைச்சு பாருங்க. அப்படி ஆனால் இந்த வசனத்தின்படி பார்க்கும்போது தரித்திரமா இருக்கிறவனும் கூட கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவனுக்கு வந்து அவனுக்கு ஐஸ்வர்யவானாக மாறிடுறான். Therefore when you see even a man who is in poor and poverty, when the blessings of the Lord comes, he becomes rich. இந்த சபையில எத்தனையோ பேர் இந்த ஊழியத்தை எடுத்துக்கிட்டாலும் சபையில எடுத்துக்கொண்டாலும் ஆரம்ப நாட்கள் நான் இங்க பொறுப்பெடுக்கிற நேரங்கள்ல கஷ்டத்துல மிகவும் வறுமையில இருந்தவங்க இன்றைக்கு நல்ல மாடி மேல மாடி கட்டி உட்கார்ந்து இருக்கிறாங்க. There are so many people. அவருடைய தரித்திரத்தையே மாற்றிட்டார். There are so many people in the family, in the church, and we can see there are so many people when we took charge of this church, they were into poverty and they were in a poor state, but they have blessed so much. ஒன்று சொல்லட்டா, Let me tell you one thing. சீயோனின் சிறையிருப்பு திரும்பும். The captivity of Zion shall turn. சீயோனின் திரையிருப்பு திரும்பும்போது சொப்பனம் கண்டது போல இருக்கு. When the captivity of Zion turns, it will be like you have dreamed. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தனா? Did I live a life like that? உண்மை அந்த கஷ்டத்துல இருந்தனா? Was I in that difficulty? அந்த கஞ்சி மோர் ஊத்தி கஞ்சி குடிச்சு வெங்காயம் சாப்பிட்டனா இன்னைக்கு இறங்க மாட்டேங்குது, பர்கர் தான் கேக்குது. Today we ask for burger, and was I there that day where I was drinking this stew of buttermilk? அன்னைக்கு வந்த கஷ்டங்கள், difficulties of those days, அன்னைக்கு வந்த நெருக்கங்கள், troubles, ஒன்றுமில்லாத வேலைகள், when we had nothing. கர்த்தர் எப்படி ஜெபிக்க ஜெபிக்க ஜெபிக்க, the more you pray, என் பிதாவின் சித்தத்தை செய்ய செய்ய செய்ய, the more I do the will of the Father, தேவனுக்கு நான் இஷ்டமானவைகளை செய்து
செய்து என்னை ஒப்பு கொடுக்க The more I submit and submit and submit என் unto the will of இஷ்டம் God, வேண்டாம், not my என் will, சித்தம் வேண்டாம், not my desire. உம்முடைய சித்தம் எனக்குள்ளே ஆகட்டும். let your will be happen in எந்த me, சூழ்நிலை வந்தாலும் சரி, let your will be done in me, any அவருடைய situation. தீர்மானத்தின்படி அவர் என்னை அழைத்திருக்கிறார். As per his plan, he has called me. தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டு அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு Those who were called as per his predestined, those அது who love him, எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி, whatever the situation, எல்லா நன்மைக்காகவே கர்த்தர் மாற்றி கொடுக்கிறார். the Lord God changes everything for good. அந்த கஷ்டங்கள் எல்லாம் என்ன செய்யுது? In all difficulties, அந்த பிரச்சனைகள் எல்லாம் என்ன செஞ்சது? all troubles, இது what it came, did, நன்மைக்காக it's all for good. ஐயோ ஆண்டவரை தேடுனேன், I sought Lord, நல்ல ஜெபம் பண்ணேன், I prayed him well, ஒரே பிரச்சனையா தான் இருக்குது. still so much of ஊழியத்துக்கு problem. கொடுத்த ஆசீர்வாதம் வந்தன்னு பார்த்தா ஆனா எனக்கு தரித்திரமா தான் போச்சு. If I give to the ministry, I thought blessing will come. But I'm ஊழியம் becoming செய்து so poor. ஆசீர்வதிப்பார்னு சொல்லி நினைச்சேன். I thought when I do ஆனா ministry, I'll எனக்கு be ஒரு blessed. நன்மையுமே இல்ல. There's no goodness. அப்படி நினைச்சிட்டு பின்வாங்கல. We did not think and sit back. என்ன வந்தாலும் உம்மை உறுதியா Let பற்றிக்கொள்வேன். anything come, we'll hold என்ன you வந்தாலும் firmly. உம்மை உறுதியா பற்றிக்கொள்வேன். Or anything will come, anything come, I'll hold அன்பு firmly. கூறுகிறவர்களுக்கு Those who love him, எல்லாம் நன்மையாக இருக்குது. everything falls good to them. உனக்கு விரோதமா ஒருத்தர் தூஷிக்கிறானா, If anyone is despising against உனக்கு you, விரோதம் உன்னை நிந்திக்கிறானா, if they are reproaching you, உன் மேல தேவையில்லாத அவமானமான பேச்சுகளை சொல்லி உன்னை நிந்தித்து புறக்க உன் பேரை கெடுக்கிறானா, they were spoiling your name, talking unnecessary things and trying to reproach and shame எல்லாம் you, நன்மைக்காக இருக்குன்னு சொல்லி பாரு. say that everything is for good. எல்லாம் நன்மைக்காக இருக்கும். Everything is for good. என் தேவனை நான் நேசிக்கிறேன். I love my God. இதை விட்டு நான் தூரமாய் இந்த ஆண்டவரை விட்டு போக மாட்டேன். I will never go away from him. அவருடைய தீர்மானத்தின்படி நான் என்னை அவர் He அழைத்திருக்கிறார். has predestined and called me. அவர் for his plan. இரத்தத்தினால் என்னை கிரயத்துக்கு வாங்கியிருக்கிறார். By his blood, he has bought me. அவர் ஆவியினால் என்னை அபிஷேகம் He is பண்ணியிருக்கிறார். anointed with me spirit. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். Spirit of the Lord God is upon ஆகையினால் me. சோர்ந்து போவதில்லை, Therefore, I will not become நான் weary. தளர்ந்து போவதில்லை. I will not become tired. அந்த பாதையில போகும் பொழுதெல்லாம் என்ன செய்கிறேன்? In all this path, when I go, what I do? என் தெய்வமே நீ நிஷ்டம் செய்யுவார் வந்திடுனே நான் இன்னும் மோதமா என்றே இஷ்டம் ஒன்னும் வேண்டமியே நின்றே இஷ்டம் என்னில் பூர்ணமாக்கணி என்றே எல்லாரும் சேர்ந்து ஒன்னும் வேண்டமியே நின்றே இஷ்டம் என்னில் பூர்ணமாக்கணி யாரும் அறியாத ஸ்ரேஷ்ட போஜனம் ഞാൻ പൊതിച്ചു നിത്യം ജീവിച്ചിടുന്നു ആരും അറിയാത്ത ശ്രേഷ്ഠ ഭോജനം ഞാൻ പൊതിച്ചു നിത്യം ജീവിച്ചിടുന്നു എന്റെ രക്ഷകൻ നീ ഇഷ്ടമെല്ലാം ചെയ്ത് എന്റെ രക്ഷകൻ നീ ഇഷ്ടമെല്ലാം ചെയ്ത് വേളുതികை கொண்ட தேவனுடைய ஆகாரம் வேளுதிகை கொண்ட தேவனுடைய ஆகாரம் என் தெய்வமே நீ நிஷ்டம் செய்யுவார் வந்திடுனே நான் இன்னும் மௌனமாய் என்றே இஷ்டம் ஒன்றும் வேண்டுமியே நீ என்றே இஷ்டம் என்னில் பூர்ணமாக்கணி என்றே இஷ்டம் ஹalleluya கமலா கமலா கத்துலமலா என்றே இஷ்டம் என்னில் பூர்ணமாக்கணி ஹalleluya அவருக்கு இஷ்டமானவைகள் எல்லாம் செய்து கொடுக்கிறார். இஷ்டமானவனுக்கெல்லாம் நான் கொடுப்பேன். To whom he seems proper to them, God gives everything. கடந்த நாட்கள் நடந்த சம்பவம் தெரியுமே, ஒரு விவாகம் நடந்த ஷீலுவுக்கு திருமணம் நடந்துச்சு. We know Shilu's marriage. ஆரம்ப சூழ்நிலை எனக்கு நன்றாக தெரியும். I know about their family in the ஒரு past. சிறிய வீட்ல இருந்து வளர்ந்தாங்க. They were grown up in a small அவருடைய house. தகப்பனார் தாயாரால ஒரு திருமணம் நடந்துச்சு. The father and mother, they were married. சிறிய ஒரு 10க்கு 10 தான் அவங்களுடைய வீடு இருக்கும். The house was 10 to 10. வீட்டுக்குள்ள போற ஒரு கிச்சனுக்குள்ள ஒரு ஆள் தான் உள்ள போக முடியும். 3 அடி அகலம்தான், ஒரு 5 அடி 4 அடி நீளம் இருக்கும். At the 3 feet length and 4 feet width is the kitchen. Only one can enter into the kitchen. கை மேல தூக்க முடியாது. You cannot lift up the hand up. தூக்கினா ஹாஸ்பிட்டல் சீட்டு தட்டும். Cement sheet, little bit hit.
அவ்வளோ நெருக்கத்துக்குள்ள இருந்தாங்க. அதுல ஒரு 10 பிள்ளைகளை வச்சு டியூஷன் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. In the trouble, they were in that trouble situation, teaching students for tuition. அவங்களுடைய பாட்டி அம்மா வந்து ஜெபிச்சுட்டு போவாங்க ராத்திரி எல்லாம். His grandma used to come and pray in the night. அவங்க குடும்பத்திலிருந்து கர்த்தர் ஒரு பிள்ளையை கர்த்தருடைய ஊழியத்துக்கு கொண்டு வந்தார், சிஸ்டர் தெரேசா. From that family, the Lord God brought Sister Teresa for the ministry. கர்த்தர் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சார். Lord God started to bless the family. கொஞ்சம் கொஞ்சமா அந்த பிள்ளைகள் நன்றாக படிச்சாங்க. The children were studying well. இருந்தவங்களுக்கு நல்ல வேலைகள் கிடைச்சிச்சு. அவங்களுடைய They got good job. வளர்ந்தாங்க. They grew up. அந்த சூழ்நிலை எல்லாம் மாறிச்சு. Situation changed. மாடி மேல மாடி கட்டிட்டாங்க. They built up the house. ஒவ்வொருத்தருக்கார நேற்று கல்யாண வீட்டுக்கு போனா when we went to the marriage ஏதோ house, மினிஸ்டர் வீட்டு கல்யாணம் மாதிரி நடக்குது. it was நம்முடைய சபையில யாருக்கு அப்படிப்பட்ட ஒரு கல்யாணத்தை பார்க்கவே இல்லை. I have not seen that kind of marriage. பிரியாணி அளந்து தான் போடுவாங்க. மட்டன் பிரியாணி வேணுமான்னு அள்ளி போட்டுக்கிட்டே இருந்தாங்க. Mutton biryani they used to measure and give, but it was generously given. கண்ணீர் வடிச்சிட்டு கர்த்தருக்கு நன்றி சொல்லிட்டு வந்தேன். I shed tears and thanked இந்த the மாதிரி Lord. எத்தனையோ சாட்சிகள் இங்க இருக்கிறீங்க. There are நீங்க so many testimonies ஆரம்ப here. நாட்கள் இருந்த நிலவரங்கள் எப்படி, How in the beginning we were, யாருக்கு கர்த்தர் அதை தருகிறார், whom the Lord God gives. எல்லாவற்றையும் வானமும் பூமி அவரால் உண்டாக்கப்பட்டது. Heaven and earth was created by him. ஒன்றுமில்லாததிலிருந்து ஒன்றை உருவாக்குகிற தேவன் The நமக்கு. God who creates something out of nothing. வாழ்க்கையில ஒன்றுமே இல்லையா, In your life there's nothing. அவரை பிடித்துக்கொள். Hold on to him. அவருடைய சுதந்திரம் உன்னுடைய சுதந்திரமாக மாறும். His inheritance shall become your inheritance. ரூத்தை நான் உங்களுக்கு கொண்டு வர்றேன். I bring Ruth before you. ரூத் 1ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. Come to Ruth chapter 1. அந்த ரூத்துடைய அனுபவத்தை பாருங்க. About the experience of Ruth. அவனுடைய வாழ்க்கையில 10 வருஷம் அங்க எலிமெலேக்கு நகோமி அவருடைய 2 குமாரர்கள் மோவாபில வாசம் பண்ணுகிறார்கள். In their life, Elimelech, Naomi and his 2 sons, they were living in for 10 years. 10 வருஷம். 10 years. 4ஆம் வசனத்தின் கீழ சொல்லுங்க 10 வருஷம் அங்க வாசம் பண்ணினார்கள். Verse 4 says that no, they dwelt there in Moab for 10 years. 10 என்றால் கற்பனை, தேவனுடைய அன்புக்கு தான் அது அடையாளமாக இருக்கிறது. 10 is a significance of God's love commandment. அதனால பைபிள் நீங்க பாத்தீங்கன்னா 10 நாள் பாடு. In scripture we say 10 days suffering. வெளிப்படுத்தல் 2:10 வாசினா 10 நாள் உபத்திரவப்படுவீங்க. And Revelation chapter 2 we see that no, you will suffer for 10 days. தானியேலுடைய வாழ்க்கையில தானியேல், சாத்ராக், மேஷாக் அவர்களுடைய வாழ்க்கையில நீங்க பார்த்தாலும் எங்களுக்கு 10 நாள் சமயம் கொடுங்க அவர் தான் கேக்குறான். Revelation 2:10 and also in the Daniel's life you can see in Shadrach, Meshach, Abednego they said give us 10 days time. 10 நாள் வரைக்கும் உமது அடியாரை சோதித்து பாரும். 10 days test and see thy servant. தானியேல் 1:12 சொல்றாரு. In Daniel 1:14. அந்த 10 நாள் சோதனையில 1:12 அவர்கள் 20ஆம் வசனத்தை தானியேல் 1:20 வாசிச்சீங்கன்னா Daniel 1:20 ஞானத்துக்கு புத்திக்கும் அடுத்த விஷயங்கள் ராஜா அவர்களை கேட்டு எவர்களை கேட்டு விசாரித்தாலும் அதில ராஜ்யம் எங்கும் உள்ள சகல சாஸ்திரங்களிலும் ஜோசியரிலும் அவர்களை 10 மடங்கு சமர்த்தனாய் கண்டார். And in all matters of wisdom and understanding about which the king examined them, he found them 10 times better than all the magicians and astrologers who were in this realm. 10 என்பது தேவனுடைய அன்புக்கு வருகிற சோதனை. The 10 is a trial which comes for God's love. அதான் யாக்கோபு 1:12 வாசிக்கிறீங்க, அந்த சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். James 1:12 says that no, it is a man who blessed who goes through these temptations. 10 நாள் உபத்திரவம், 10 days temptations, 10 நாள் பாடு, 10 days suffering. அந்த 10 வருஷம் அந்த ரூத் அவர்கள் குடும்பத்தாரோடு கூட அங்க வாசம் பண்ணுகிற அந்த சோதனை எல்லாவற்றையும் இழந்துட்டாங்க. 10 years they were dwelling in Moab and finally they lost everything. அவன் இறந்து போயிட்டான். He died. அவனுடைய பிள்ளைகள் இறந்து போயிட்டாங்க. His sons died. இப்ப எல்லா சூழ்நிலைகள் மத்தியில In the midst of the situation, இப்பொழுது நகோமி புறப்பட்டு போகிறாள். now Naomi started to return back. எங்க புறப்பட்டு போறாள்? Where she is going? யூதா தேசத்துக்கு நேராக திரும்பி போகிறாள். She is moving towards the land of Judah. திரும்ப பெத்லெகேமுக்கு நேராக திரும்பி போகிறாள். She is returning to Bethlehem. பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறாள், She turned back and saw her daughter-in-law. சந்தோஷப்படுவதற்கு உங்களுக்கு ஒன்றுமே இல்ல. There's nothing to rejoice with me. நீங்கள் உங்களுடைய பெற்றோருடைய வீட்டுக்கு போங்க. You return back to your parents' house. அங்க போய் நீங்கள் சந்தோஷமாயிருங்க. Go there and be joyful there. அங்க உங்க வாழ்க்கையை நல்ல செழிப்பாக்கி கொள்ளுங்க. And there enrich your life there. ஆனால் இவர்கள் ஓர்பால் என்கிறவளோ முத்தமிட்டு திரும்பி போய்விட்டாள். But Orpah kissed her and returned back. ஆனால் ரூத்துடைய அனுபவம் என்னவா இருந்தது? But what was the experience of ரூத் Ruth? விடாமல் பற்றிக் கொண்டு பின்னிட்டு போகிறாள். Now, Ruth firmly held back her and followed her. எந்த சூழ்நிலை ஆனாலும் சரி, Be it any situation. ரூத்துடைய வாழ்க்கை நம் ஒவ்வொருடைய வாழ்க்கைக்கு அடையாளமா இருக்கிறது. The life of Ruth is an example of every one of our life. அவள் ஒருத்தி ஓர்பால், நமக்கு இன்னும் வயது இருக்குது. Now, Orpah says, I will return. உலகத்தில் வாழக்கூடியதான செல்வங்கள் இருக்கிறது. We have the worldly life and the riches in the இந்த world. நகோமியை பின்பற்றினா, If we follow இந்த Naomi, பெந்தகோஸ்தக்காரங்களை பின்பற்றினா, if we follow
the Pentecost people, ஒன்னும் அனுபவிக்க முடியாது. nothing we can experience. ஆனால் ரூத்தை எடுத்துக்கொண்டால் ரூத் சொல்லுவா, But about Ruth, when she will take கிறிஸ்து உடையவர்கள் those who are of Christ, கலாத்தியர் 5:24 வாசிக்கிறது போல Galatians 5:24, கிறிஸ்து உடையவர்கள் those who are of Christ, தங்கள் ஆசை இச்சைகள் எல்லாம் எங்க அரைஞ்சிடுறாங்க? what they did, எல்லாம் சிலுவையில அரைஞ்சிடுறாங்க. they have crucified everything, all the desires இந்த in the ரூத் cross. கேட்டால் அப்படிதான் சொல்லுவா, If you ask Ruth, she will say so. எல்லாவற்றையும் சிலுவையில I அரைஞ்சிட்டேன். have crucified everything in the cross. கிறிஸ்து எனக்கு ஜீவன், Christ is my life. கிறிஸ்து எனக்கு ஜீவன், Christ is my life. சாவு எனக்கு ஆதாயம். Now death is an advantage. என் மாமியாகிய நகோமியை பின்பற்றுவது எனக்கு லாபம். Now following my mother-in-law Naomi is a profit to me. லாபம் என்றால் என்ன லாபம்? So what is that profit? பரலோக லாபம். I have a profit of heaven. லாபம் என்றால் எனக்கு ஒரு பாதுகாப்பு. Profit, I have a protection. எல்லாம் சிலுவையில் அரைஞ்சாச்சு. I have crucified everything in the cross. அரைஞ்சி இப்ப அந்த பரலோக பாதுகாப்புக்குள்ள நீங்க இருந்தா தான் எனக்கு பாதுகாப்பு. Only when I'm in the protection of heaven, I have a protection. தாயோட இருந்தா எனக்கு பாதுகாப்பு இல்ல. Even if I'm with mother, I have no தாய் protection. இஷ்டத்துக்கு விட்டுருவாங்க. A mother will leave you for any as per their wish. யாரு வேணும் வீட்டுக்கு? Who is required to the house? சொல்ல மாட்டீங்களே, சொல்ல மாட்டீங்களே. யாரு வேணும் வீட்டுக்கு? சொல்றவங்க எல்லாம் மாமியார் அனுப்பி விட்டவங்க தான் சொல்ற மாதிரி இருக்குது. Those who send யாரு வேணும் வீட்டுக்கு? who you want, who you want to house. யாரு வேணும்னு தெரியலையா? பாவம், ஒண்ணுமே தெரியாத பாருங்க. யாரு நகோமி வேணும், We need Naomi. மாமியார் வேணும். We need mother-in-law. அங்க இருந்தா தான் தொட்டா குற்றம், Only when she, நின்னா குற்றம், if you stand it's a fault. படுத்தா குற்றம், If you touch it's a கண்ணை fault. திறந்தா குற்றம். If ஏன் you open eyes பார்க்கறா? ஏன் it's a கண்ணை fault. திறந்தா? Why did you open your eyes? ஏன் ஏன் மாய திறக்கிறா? Why is she திடீர்னு ஒரு opening? கொட்டாய் போட்டா, Why she is not talking? திடீர்னு கொட்டாய் போட்ட மாதிரி இருந்துச்சே. It was like she was திடீர்னு yawning. கை இப்படி தூக்குன மாதிரி இப்படி சொரிஞ்ச மாதிரி இருந்துச்சே. It was like she lifted up her hand. நாங்க தான் அந்த மாமியார் எல்லாம். யாரு? Who are all? டேபிள் இந்த ஸ்டேஜ்ல உட்கார்ந்து இருக்கிறோமே, We are in the state sitting. நாங்கெல்லாம் யாரு? Who are we? We are all your அதான் mother-in-law. வரமாட்டேங்கிறாங்க. அதனால எங்க வரமாட்டேங்கிறாங்க ஊழியத்துக்கு? That's why வரமாட்டேங்கிறாங்க. they don't come for the ministry. மாமியார் குடும்பம் தாங்க முடியாம போன ஓர்பால்மார்கள் உண்டு. There are Orpah, those who return and not able to நிறைய manage பேர் their mother-in-law. ஐயோப்பா முடியாதுப்பா, No, we cannot live இதெல்லாம் here. நம்மளால செய்ய முடியாது. We cannot work here. ஃப்ரீயா இருக்கணும், விட்டுறணும் அப்படியே. We have to be free. அதான் ஓர்பாலின் அனுபவம். That was the experience of Orpah. நகோமியின் அனுபவம், ரூத்தின் அனுபவம் அல்ல. What was the experience of Ruth? அதான் எனக்கு ஜீவன், There is life in me. இதான் எனக்கு ஜீவன். This is my life. மாமியார் இடத்துல என்ன சொல்ற நகோமியை பார்த்து? What she said அந்த to, 16 வசனத்திலிருந்து நீங்க வாசிச்சீங்கன்னா என்ன சொல்லுவா? when you receive verse 16, நீ போகிற இடத்துல the place where you go, எந்தெங்கெல்லாம் போவீங்களோ அங்க நானும் வர்றேன். wherever you go, I'll follow you. நீங்க எங்க போறீங்களோ அங்கெல்லாம் நான் வர்றேன். Wherever you go, I'll follow you. நீங்க எங்க போக சொல்றீங்களோ அங்க நாங்க போறோம். Where you ask me to go, we will go there. எங்க நீங்க தங்குற இடத்துல நாங்க தங்குறோம். Where you dwell, we will dwell. உங்க ஜனம் தான் என்னுடைய Your ஜனம். people are my people. பாருங்க, உங்களுடைய தேவன் தான் என்னுடைய தேவன். Your God is my God. மரணம் அடைகிற வரைக்கும் நான் இதை விட்டு போக மாட்டேன். Until death, I will not separate. I will not depart from you. நகோமி இருந்திருக்கனா இருந்திருக்கலாம். If Naomi could have been there, she would have been there. புருஷன் செத்த ஊரு, The land where பிள்ளைகள் செத்த ஊரு, Naomi's husband died. அந்த இடத்துல தான், அந்த பூமியில தான் மோவாபில தான் அடக்கம் பண்ணி இருக்கிறாங்க. Her sons are died and they are buried நான் in the இங்கே land of Moab. அடக்கம் பண்ணப்படுகிறேன் என்கிறது அல்ல. Let me also be buried. Naomi அங்கே did not say. சுவிசேஷம் அறிவிக்கப்படுது. Now gospel was preached there. கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறாள். She heard the word of யூதா God. தேசத்தை நோக்கி பிரயாணம் பண்ணி போகிறாள். She started to travel toward the land of Judah. என்ன? What? தேவன் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். God has visited his people. He is feeding his people. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசி. Believe the promise of God. நகோமி தேவனுடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசித்தாள். If you Naomi believe the word of God, தேவன் வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ளவர். God is faithful in his promise. அந்த தேசத்துக்கு வந்துட்டா. She came to the land. ஒருவாளும் நகோமியுடைய வார்த்தையை முழுதுமாக விசுவாசித்தாள். Also Ruth completely believed the word of Naomi. விசுவாசித்தவர்கள் மகிமையை காண்கிறாங்க. Those who believe saw the glory of God. தேவனுடைய வல்லமையை பார்க்கறாங்க. They saw the power of God. தேவனுடைய ஆசீர்வாதத்தை பார்க்கறாங்க. They saw the blessings of God. ஆசீர்வாத தேவன் தம்முடைய கரத்திலிருந்து தம்முடைய ஜனங்களுக்கு தருகிறார். God gives his blessing from his hand to his people. அந்த ஊருக்கு போனவன நடந்த சம்பவம் என்ன? What happened when they came to the native? ரூத் எப்படி போறாள்? How Ruth went. அவளுடைய இருதயத்துல மன உறுதி. Now Ruth went with a வாசி determination in பாருங்க, her heart. வசனத்தை வாசி பாருங்க. Read the verse. 18 வசனத்தை வாசி பாருங்க. Verse 1:18. 118. Ruth 118. அவள் தன்னோடே கூட மன உறுதியாய் இருக்கிறதை கண்டு அவள் தன்னோடே கூட வர மன
உறுதியா இருக்கு. உறுதியா அவள் When she சொல்ல saw that she was determined to go with her, யார் மன உறுதியா இருக்கிறா. she was determined. யூதா தேசத்தில் பாடப்படுகிற பாட்டு என்ன? What was this song singing in the land of Judah? யூதா தேசத்தின் பாட்டு என்ன? What was the song of Judah? ஏசாயா 26ஆம் அதிகாரம் முதல் 3 வசனத்தை வாசிச்சு பாருங்க. Isaiah chapter 26 verse 3 verse. யூதா தேசத்தில் பாடப்படும் பாட்டாவது, But the song which was written, பலமான காலத்திலே யூதா தேசத்தில் பாடும் பாட்டாவது, பலனான நகரம் நமக்கு உண்டு. in this day the song will be sung in the land of Judah. We have a strong ரட்சிப்பதற்கு city. பதிலாக அரணாக ஏற்படுத்தி God will வைத்திருக்கிறார். appoint salvation for walls and bulwarks. 3 வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? What we read verse 3. உம்மை உறுதியாக பற்றி கொண்டிருக்கிற மனதையுடைய It says those who hold to you, சத்தியத்தை கைக்கொண்டு keeping the truth, உம்மை உறுதியாய் பற்றி you will கொண்டிருக்கிறார். keep in perfect with இதான் those who mind is ரூத்தின் stayed on அனுபவம். you. எந்த வந்தாலும் நாம விட மாட்டேன். This was the experience of Ruth. Whatever shall எந்த come unto வந்தாலும் நாம me, விட I will மாட்டேன். not leave you. உம்மை உறுதியாக பிடிச்சு கொள்றேன். I will hold you firmly. அந்த ரூத் உறுதியாக மன உறுதியை கண்டு, Seeing the determination of Ruth. அதனால தான் அப்போஸ்தல காலத்துல எல்லாம் அங்கங்க டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தவங்க எல்லாம் பெந்தகோஸ்தின் ஆவி ஊற்றப்பட்ட உடனே பாத்தீங்கன்னா எல்லாம் ஸ்ட்ராங் ஆயிட்டாங்க. In the days of apostles, everyone was moving and dancing here and there. When the Spirit of the Lord was poured on the day of Pentecost, everyone became so strong. அப்போஸ்தலர் 2:42 வாசிச்சு பாருங்க. அவர்கள் அப்போஸ்தல உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம்பிக்குதலும் ஜெபம் பண்ணுவதிலும் உறுதியாய் உறுதி பாருங்க அங்க வந்துருச்சு. Acts 2:42. அதுக்கு பின்பு பெரிய திரள் கூட்டம் வந்தாங்க. And they continued steadfastly in the apostolic doctrines and fellowship, in the breaking of bread and in prayers. Then the multitudes of people started to follow them. அந்த ஊருக்கு போயிட்டா மன உறுதியோட போறா. She went to that land with determination. எல்லாரும் நகோமி வந்துட்டா. Everyone, Naomi's returned. 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்த ஆளு? Before 10 years, how she was? நீ நகோமி தானா? Are you Naomi? பார்த்தா எவ்வளவு குட்டா இருப்ப. You used to be so fat. இப்படி இளைச்சு போனியே. You become so thin. எவ்வளவு கலரா இருப்ப. You will be so fat. இப்ப எல்லாம் கருத்து போனியே. You become dark. என்ன இப்படி ஆனா போன? What happened? எங்க பசங்க எங்க? Where are your sons? எங்க வீட்டுக்காரங்க? Where is your husband? ஓ அழுவரா நகோமி. Naomi wept bitterly and ஐயோ cried. நகோமி என்ன சந்தோஷம். Oh, Naomi's பெரிய joy. மகிழ்ச்சி. Great joy. இல்ல நகோமின்னு சொல்லாதீங்க. Do not call me Naomi. என்ன மாறான்னு சொல்லுங்க. Call me Mara. சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். Oh, Almighty has dealt very bitterly மிகுந்த with me. கசப்பை கட்டளையிட்டார். Oh, He has dealt very ஐயோ bitterly இந்த with me. தேவன் நான் ஒரு காலத்தில் நிறைவாய் போனேன். Once I went full. நிறைவாய் இருக்கிற தேவன் இந்த நேரத்தில் இந்த தேவனை நான் விசுவாசிக்காம போயிட்டேன். I did not believe the God who is God of fullness. நிறைவான நேரத்தில் தேவனை நான் துதிக்காம போயிட்டேன். I did not praise the God who is the God of fullness. நிறைவாய் இருந்த நேரத்தில் இந்த பெத்லகேமை விட்டு நான் விலகி போயிட்டேன். When I was full, I departed from Bethlehem. இப்ப எல்லாவற்றையும் இழந்து விட்டு இப்ப ஒன்றுமில்லாமல் இந்த யூதா தேசத்திலே பிரயாணம் பண்ணி பெத்லகேமுக்கு I வந்திருக்கிறேன். have lost everything, having nothing. I have returned to the land of Judah, now to நான் Bethlehem. மனக்லேசம் உள்ள ஸ்திரீ. I am the woman of sorrow. வேதனையோடு அமர்ந்திருக்கிறாள். Oh, she was sitting down with இப்படிப்பட்ட trouble. ஒரு சூழ்நிலையில் அமர்ந்திருக்கிறோமே. We are sitting in this situation. இந்த சூழ்நிலை தான் பின்பற்றி வருகிறார். In this situation, she followed. இதுதான் நகோமி என்கிறதான் புதிய ஏற்பாட்டு காலத்து அப்போஸ்தலருக்கு அடையாளமா இருக்கிறாங்க. Naomi's are the significance to the New Testament apostles. அவர்கள் வெறுமையாக்கப்பட்டவர்கள். They are emptied. அவர்கள் ஒன்றும் They இல்லாதவர்கள். have nothing. இவர்களுக்கு ஒன்றுமே இல்ல. We have nothing. ஒரு விதத்தில் தேவ சமூகத்தில் கிளேசத்தோடு அமர்ந்திருப்பார்கள். They sit down in the presence of God with sorrow and bitterness and sadness. அவரை பின்பற்றி வருகிற ரூத், Now the Ruth who follows her, ரூத் என்ன சொல்லுகிறாள்? what Ruth says, அவள் மாமியிடத்துல கேட்கிறான், நான் யாருடைய வயல்லையாவது கண்கள்லையாவது தயை கிடைக்குமானால் தயை கிடைக்குமோ அவர்கள் பிறகே கதிர் பொறுக்கி கொண்டு வருகிறேன். Now Ruth asked to her mother-in-law, if I found favor in anyone's field, let me go and glean in the field. இரண்டாவது வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? What we read in verse 2, நான் வயல்வெளிக்கு போய் going to the field, யாருடைய கண்கள் எனக்கு தயை கிடைக்குமோ let me find favor in anyone of sight. அவள் போன வயல்வெளி என்ன தெரியுமா? எந்த வயல்வெளி தெரியுமா? You know what is the field she அது went? போவாசுடைய வயல்வெளி. She went to the field of ஒரு Boaz. அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. அந்த போவாஸ் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு அடையாளமாக இருக்குது. Boaz is the shadow significance of Jesus ஆண்டவராகிய Christ. இயேசு கிறிஸ்து தான் அந்த போவாசுடைய அந்த வயல்வெளிக்குரிய பண்ணை அவருக்குரியது. Now that field was belonging to Boaz, and Boaz is the shadow of Jesus Christ, or significance of Jesus இதுதான் Christ. புதிய ஏற்பாட்டில் 1 கொரிந்தியர் 3:9 பவுல் சொல்றார். In 1 Corinthians chapter 3:9, and Paul says, அது நீங்கள் அவருடைய பண்ணையா இருக்கிறீங்க. you are fellow God, you are God's field. 3:9 பாருங்க, நாங்கள் தேவனுக்கு உடன்படிக்கையாளர்களும் நீங்கள் தேவனுடைய பண்ணை
தேவனுடைய பண்ணையா இருக்கிறீங்க, வயல்ல இருக்கிறீங்க நீங்க. For we are God's fellow workers and you are God's field, meaning it's we are in the field of God. நாம எல்லாம் எங்க வந்திருக்கிறோம்? Where are we all come here? சொல்லுங்க, ரூத்தை போல உள்ளவர்கள் எங்க வந்திருக்கிறீங்க? Those we are like Ruth, where we have come now. போவாசுடைய வயல்வெளிக்கு We வந்திருக்கிறீங்க. have come to the field of Boaz. அந்த வயல்வெளியில வந்து அவள் ரூத் சொல்ற வார்த்தை என்ன? What is the word of Ruth coming to the field? யாருடைய கண்களிலாவது எனக்கு தயவு கிடைக்குமானால் If I found favor in anyone's sight, நான் என்ன செய்கிறேன்? what I do? கதிர்களை பொறுக்கி கொண்டு வருகிறேன். Let me glean. கதிர்களை பொறுக்கி கொண்டு Let வருகிறேன். me glean the grains. இது யாருடைய கதிர்களை பொறுக்கிற வேலை? யாருடைய வேலை? Now gleaning the grains is whose job, whose work? லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 22 வசனத்தை வாசிச்சீங்கன்னா Leviticus chapter 23 verses 22 அந்த when we read. கதிர்களை பொறுக்குகிற வேலை அங்க பரதேசிகளுக்குரியதான வேலை. Now the gleaning the grains is the work of these strangers and the people, those who are poor. ஆகையால் அந்த பரதேசிகளுக்கு, எளியவர்களுக்கு அந்த கதிர்களை விட்டுட்டு தான் அவங்க போவாங்க. அது Now these grains are left behind by the people for the poor and strangers to glean for themselves. ரூத் என்ன சொல்லி வர்றாள் இந்த தேசத்துல? Now what Ruth said and came to the land. பெத்லெகேமிலே ரூத் என்ன செய்கிறாள்? What Ruth is என்ன doing, சொல்லுகிறாள்? what she says, சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறது போல, like same as David says, நான் பரதேசியாய் தங்கும் வீடு, the house where I was staying like a stranger. பரதேசியாய் தங்குற வீட்டுல உம்முடைய பிரமாணங்கள் எனக்கு கீதங்கள். Oh, your laws are a song to me when I stay in the இந்த house. பரதேசிக்குரிய வேலையை தான் ரூத் செய்யும்படியா வருகிறார். Ruth came to do the job of a stranger. இந்த வயல்வெளியில கதிர்களை பொறுக்கி கொண்டு போறியா வருகிறேன். I come into this field to glean grains. என்ன நடக்கிறது? அங்க நடந்த சம்பவம் என்ன? What event happened there? கதிர்களை பொறுக்குகிறாள். She was gleaning நாம எல்லாம் இந்த grains. பண்ணைக்கு எதுக்கு வந்திருக்கிறோம்? Why we have come to this field? இந்த வயல்வெளிக்கு வந்திருக்கிறோம். We have come to இந்த this field. வயல்வெளி யாருடைய வயல்வெளி? Whose field is this? சொல்லுங்க. Say that. போவாசுடைய வயல்வெளி. This field is of அந்த Boaz. போவாஸ் தான் யாரு? Who is Boaz? சொல்லுங்க பின்னாடி. Those who are behind. அவர்தான் இயேசு கிறிஸ்து. Boaz is Jesus இங்க Christ. கதிர்கள் இருக்கிறது. There are grains. அங்க அறுவடை There are sheaves are there. கதிர்கள் என்று சொன்னால் நல்ல விளைஞ்சது. The sheaves, they are grown up. அதனால சீஷர்கள் அந்த கதிர்களை குறிச்சு சாப்பிடுறாங்க. Therefore disciples, they went and they took the sheaves and they were eating. அவர்கள் ஒரு பரதேசிகளை போல வாழ்ந்தாங்க. They lived like as strangers. அப்போஸ்தலருடைய வாழ்க்கை அதுதான். That's how is the life of apostles. அவர்கள் கதிர்களை பொறுக்கி சாப்பிடுறாங்க They பாருங்க. have to glean the sheaves. கதிர்களை குறிச்சு grains. சாப்பிடுறாங்க. They glean. அதுக்கு பின்பு அறுவடை நடந்து முதற் பலன் அங்க வருது. And after that they இது ஒரு harvest. பெரிய பேதமான கூட்டம், அத நான் சொல்ல விரும்பல. After the harvest is comes, the produce comes to as a first fruit there. கதிர்களை பொறுக்கி சிந்தி கிடக்கிற சாப்பிடுறதெல்லாம் அந்த பறவைகள். Now the fowls of the air eat these grains which is fallen down. பரதேசிகள் பொறுக்குகிறார்கள். Now the strangers glean that. அந்த பரதேசிகள் தான் யார்? Who are the strangers? பறவைகள், பறந்து போகக்கூடியவர்கள். Those who fly up go. கர்த்தருடைய வருகையில் ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படக்கூடியவர்கள். Those who are about to be taken up in the coming secret இந்த coming of the பூமியில Lord. இருந்தாலோ Even if we are there, நிலையான நகரம் எங்களுக்கு இல்ல. we do not have a permanent city. வரப்போகிறதே நாங்கள் நாடி தேடுகிறோம். We seek the city which is about to come. எங்களுக்கு இந்த பூமிக்குரியது ஒன்று சொந்தமல்ல. The things of this earth do not belong எவ்வளவு to us. சொத்து எவ்வளவு சுகங்கள் இருந்தாலும் The more riches and possessions and properties we have, இவைகள் மேல எங்கள் இருதயம் இல்ல. our heart is not set upon that. அல்லேலூயா. Hallelujah. தாச பரதேசிகளை போல தேவ சமூகத்தில் வந்து கர்த்தருடைய வார்த்தைகளை புறக்கி கொள்ளும்படியாக கர்த்தர் கொண்டு The வந்திருக்கிறார். Lord God has brought us like as strangers to this field to glean the grains and take it for us. ஆனால் நீங்கள் எதுக்கு வந்திருக்கிறீங்க? Why have you come here? ரூத்தை போல நீங்கள் எதுக்கு வந்திருக்கிறீங்க? Like Ruth, why you have come here? பொறுக்க வந்திருக்கிறீங்க. We have come to glean. ஆனால் உங்களுக்கு என்ன பேரு? So what is your name? நீங்கள யாரு? Who are you? பொறுக்கிகள் எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. All gleaners say hallelujah. வர மாட்டாங்க, பின்னாடி இருக்கிறவங்க வர மாட்டாங்க. யாரு உங்களை பொறுக்கின்னு சொன்னா ஆமா நான் பொறுக்கிதான் சொல்லுங்க. If anyone is saying யாரடா you பார்த்து gleaner, பொறுக்கின்னு சொன்ன என்கிட்ட வந்து if anyone is saying you gleaner, அதுதான் அந்த மேஜையில் இருக்கிற துணிக்கைய பாருங்களேன், பொறுக்கனாலா இல்லையா? so that's what it said, that the crumbs which fall down from the table they glean it and eat. பொறுக்கிகள் எல்லாம் ஒரு அல்லேலூயா திரும்ப சத்தமா சொல்லுங்க. All gleaners shout hallelujah. சபை சிபிஎம் சபையார் எல்லாரும் பொறுக்கிகள். All the CPM church believers are all gleaners. தேவனங்களை அப்படி வைத்திருக்கிற பரதேசிகளாக ஏற்படுத்தி God has வச்சிருக்கிறார். formed us as strangers. ரோத்தி பாருங்க, இந்த இவளுக்கு கிடைச்ச தயவு பத்திகளா? See the favor which she இந்த found. பொறுக்க வந்தவ வயல்வெளிக்கு வந்த வேற வயலுக்கு போல போவாசுடைய வயலுக்கு வந்த வேற எங்கேயோ போய் அழிஞ்சிரலாம். She did not go to any of the field, she came to the field of Boaz. அங்க வந்தவனை இவளுடைய தாழ்மையை பார்க்கறான்.
When she came, her humble was seen, humbleness. போவாஸ் வந்து பார்க்கறான். Now Boaz came and saw இந்த பிள்ளை பார்த்தா விசேஷமா இருக்குது. this girl. When we see she is special. யாருடைய பெண் பிள்ளை? Whose daughter is தலை she? குனிஞ்சிட்டு இருக்கறாளே. She is bowing down. அதை ஏதாவது பொறுக்கிட்டு யாருடைய முகத்தை ஏறிட்டு பார்க்க She did not மாட்டாங்கறாளே. lift up her eyes and saw anyone's face. யாரை பார்த்து ஈன்னு பல்ல காட்ட She மாட்டாங்கறாளே. did not smile at anyone. யார்கிட்டயும் பார்த்து நெளிஞ்சி வளைஞ்சிட்டு குழஞ்சிட்டு இருக்க மாட்டாங்கறாளே. She did not speak to anyone பிள்ளை unnecessarily. பார்த்தா வித்தியாசமா இருக்கறாளே. She is looking different. நம்ம ஒரு பிள்ளைகள் எல்லாம் உடனே மூஞ்சில முக்காடே போட்டாலும் இப்படி பார்த்துக்கிட்டு இருக்குங்க. The girls of our city, even if they cover their head, they still see here and there. இது யாருடைய பெண் பிள்ளை? Whose daughter is she? உடனே அங்க கேட்கும் ஊர்க்காரங்க எல்லாம் சொல்றாங்க. When he asked, வயல்ல அறுவடை செய்த ஊழியக்காரங்க எல்லாம் சொல்றாங்க. all the workers, those who were harvesting, they said, நகோமி இருக்கறாங்களே. this Naomi, அந்த சிஸ்டர் நகோமி சிஸ்டர் Naomi is there. அவங்க கூட வந்த இந்த பிள்ளை. This daughter has come with her. மோவாபிய பெண் பிள்ளை. She is Moabite. ஓ அப்படியா? Is it so? அப்ப இவளை கண்டிப்பா பாதுகாக்கணும். Surely we have to protect அதனால her. இவளை உங்க கூடயே வச்சுக்காங்க. Therefore keep her with you. அவளுக்கு தாகம் எடுக்கும்போது தண்ணி கொடுங்க. When she thirsts, give அவ water. பசியா இருக்கும்போது ஆகாரம் கொடுங்க. When she starves, give her food. உடனே அந்த பிள்ளையை பார்த்து கூப்பிட்டு அம்மா வேற எங்கேயும் போகாத. He called her and said, do not உனக்கு go anywhere else. பாதுகாப்பு வேற எங்கேயும் இல்ல. You have no protection anywhere else. இவளுக்கு எல்லாம் கரிசனையோடு ஒவ்வொரு உபகாரங்களையும் போவாஸ் கட்டளையிட்டு சொல்லிட்டார். Now carefully Boaz commanded them to take care of இவங்க her. எல்லாம் உட்கார்ந்து சாப்பிடும்போது இவளுக்கு சாப்பாடு கிடைக்குது. When they all sat and ate, even she was ஒரு feeded. கொண்ட கதிர்களும் கிடைக்குது. She got the sheaves. இப்ப பாருங்க சேர்த்துட்டா பாருங்க. She gathered. ஹalleluya. Hallelujah. இப்ப வயிறு நிறைஞ்சிருச்சு. Stomach was filled. தாகமும் அடங்கிருச்சு. The thirst was இப்ப quenched. கூடையும் நம்பிருச்சு. Also the basket ஒரு was full. ஹalleluya சொல்லுங்களே. Hallelujah. அவள் என்ன சொல்லி பாடி இருப்பா? What she was saying. ஆகாயத்து பட்சிகளை போஷிக்கும் தேவன். ஆகாயத்து பறவைகளை போஷிக்கும் தேவன். தினமும் என்னை போஷிப்பதா ஸ்தோத்தரிப்பேனா. தினமும் என்னை போஷிப்பதா ஸ்தோத்தரிப்பேனா. ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசுதேவனே. ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசுதேவனே. என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேனே. என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேனே. நாளை தினம் உன்னுடைக்காய் என் சிந்தைகளை. நாளை தினம் உன்னுடைக்காய் என் சிந்தைகளை. கவலையற்ற நாட்டினதால் ஸ்தோத்தரிப்பேன் யார். கவலையற்ற நாட்டினதால் ஸ்தோத்தரிப்பேன் யார். ஹalleluya. Hallelujah. அன்னைக்கு இந்த பாட்டு தான். That song was there. இங்க எங்க பிள்ளைகள் சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்கு அந்த பாட்டு தெரியாது. The children, Sunday school children do not know this song. அன்னைக்கு பந்தியில உட்கார்ந்துட்டாலே சண்டே கிளாஸ் சாப்பாடு போக ஆரம்பிச்சிட்டாலே Then we sit in இந்த table. பாட்டு தான். That was the song. கன்வென்ஷனா Convention. அதுல அந்த பாட்டு தான். That is the song. பெரிய கன்வென்ஷன் கிரவுண்ட்ல நடக்கும். The convention will be done அப்புறம் in the எங்க ground. பழைய பாஸ்டர் எம் டேவிட்னு ஒரு பாஸ்டர் இருக்கிறாரு. We had an old pastor. உள்ளமா இருப்பார். அவர் வருவார். பாடு பாடு. Everyone used to sing. சோத்தரிப்பேர் ஆகாயத்து பட்சிகள் ஒருத்தரை விட மாட்டார். சாப்பாடு இருக்கும். There will be food. 5000 பேருக்கும் இலை போட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்குது. ஜெபம் பண்ண பிறகு தான் நீ சாப்பிடணும். எல்லாம் உட்கார்ந்துகிட்டு இருப்பாங்க. 5,000 people, they'll be laying leaf for food கூட்டம் and they'll be முடிகிறது. waiting. கூட்டம் முடிகிறது 2 மணிக்கு முடியும். The meeting will end at 2. நல்ல ஆகாரம் சுட சுட. Food is hot அந்த ready. சாம்பார் எங்கேயுமே கிடைக்காது. எந்த ஹோட்டலையும் கிடைக்காது. ஆனந்த பவன்லையும் கிடைக்காது. That sambar you'll not get anywhere else. கிருஷ்ணாலையும் கிடைக்காது. எங்கேயும் கிடைக்காது. You'll not get it anywhere else. அப்படிப்பட்ட மனமான சாம்பார். That is sambar with great வித்தியாசமா aroma. உங்க வீட்டுல மாறி மாறி சாம்பார் பவுடர் போடுறது, அதை போடுறது, இதை போடுறது, இது வித்தியாசமா. இது கிருபையினால உருவாக்கப்படுறது. This sambar was formed by grace and prepared by grace. அரிசி ஒண்ணும் இப்ப போடுற பொன்னி அரிசி கிடையாது. Not like ponni arisi today. அது Ponni rice. ரேஷன் அரிசி தான். நாற்றமா தான் இருக்கும். That was a ration rice. இன்னைக்கு அவ்வளவுதான். ஐயோ ஃபைத்தோம்ல இதுவா நாங்க சாப்பிட மாட்டோம். எங்க பிள்ளைகளுக்கு முள்ளங்கி சாப்பிட்டா அங்க வீசிங் வந்துரும். They say that no, my children, if we eat faithom food, if we eat radish, வீட்டுல வர wheezing will ஆகாரத்தை come. நீ புசித்தாதான் உனக்கு பலன். If you eat the food in the house of the Lord, it's a strength to you. கன்வென்ஷன்ல வந்தார பாஸ்டர் தாமஸ் குட்டி சொன்னாரு. Pastor Thomas Kuti said, 77 வயது. 76, இன்னைக்கு இந்த பலன் எப்படி வருது? how the strength, அன்னைக்கு கொடுத்த புடி அரிசி கஞ்சி ஃபைத்தோம்ல குடிச்ச கஞ்சியில தான் எனக்கு இந்த பலன் இருக்குதுன்னு. that strength is by the faithom kanji we drank. நம்முடைய பாஸ்டர் பால்ராஜ் அது அழகமா சொல்லுவார் அடிக்கடி. Pastor Paul Raj used to often say, விட்டல்ல அவர் உறுதியா பிடிச்சிட்டு இருந்தார். he was holding it firmly. எனக்கு நல்லா தெரியும். I know it well. அவர் இரும்புலியூர்ல இருந்து பஸ் ஸ்டாண்ட்ல அவர் தாம்பரத்துல ஸ்டேஷன்ல இருக்கிறாரு. He was at Irumbuli Tambaram station. அவருடைய சகோதர சகோதரிகளை நான் நல்ல நல்ல
வசதியா இருக்கிறாங்க, His brothers and sisters are so rich. வந்திருக்கிறாங்க. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்களேன். Clap your hands and give glory to God. ஒருத்தர் பிரதர் ராஜு, பிரதர் பால்ராஜ் 2 பேர் வந்திருக்கிறாங்க. ஜோசப் ஒருத்தர் லண்டன்ல இருக்கிறார், லண்டன்ல இருந்து வந்திருக்கார். சாட்சிக்கே வந்துருவார் நினைச்சு லேட்டா வந்துட்டாங்க. Now they've come from London. பிரதர் ஜோசப் உங்களுக்கு அடிக்கடி உங்களுடைய குரூப்ல டெய்லி ஒரு பிரசங்கம் 12 மணிக்கு கரெக்டா வந்துரும். 12 o'clock you get a message. வீட்டுல நல்ல வசதி, They have their எல்லா அயல்நாட்டு சம்பாத்தியம். They have foreign அவர் கூட earnings. பிறந்த அக்காமார் 2 பேரும் நல்ல டீச்சரா நல்ல பெரிய அபார்ட்மெண்ட் வாங்கி உட்கார்ந்து இருக்கிறாங்க தாம்பரத்துல. Their sisters got the apartment. They're sitting in Tambram. They were teachers. திரும்பி போகல அவரு. He did not return பஸ் from the ஸ்டாண்ட்ல ministry. 3 நாள் பஸ் ஸ்டாண்ட்ல He படுத்திருந்தாரு. was lying down in bus stand. எங்க சாரி ரயில்வே ஸ்டேஷன்ல உட்கார்ந்து ரயில்வே ஸ்டேஷன்ல பார்த்து 3 நாள் ஆச்சு. 3 days he was sitting in railway station. அங்கிருந்து எனக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணாரு. From there he called me. பிரதர் ராஜன் ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணார். Brother Rajan, he called me. அண்ணே பால்ராஜன் உங்களுக்கு தெரியும் இல்லையா? பால்ராஜ் பாஸ். Do you know Balraj ஆமா, pastor? என்ன அவர் எங்கூட இருந்திருக்கிறாரு. He was with me. நாங்க எல்லாம் ஒரு சென்டர்ல ஊழியம் செய்திருக்கிறோமே. We were எங்க ministering இருக்கிறாரு? at one center. இங்க இருக்கிறாரு. He is there. அவர் உடனே இங்க அனுப்பி விடுங்க. As I sent them here, sent him here. அழுக்கு ட்ரெஸ் போட்டிருக்கிறாரு. He came with the dirty cloths. என்னென்ன ஆச்சு அப்படின்னு. As what happened? அவர் அப்படியே மூச்சு வாய் திறக்க முடியல, அழுதுருவார் எல்லாத்துக்கும். He என்ன was not able to open his mouth. He would cry மூச்சு விட out. முடியாம அழுதுட்டாரு. He cried out. இப்படி ஆச்சு, அதனால நான் அங்க இருந்து திரும்பி போல. உங்க பெட்டி எங்க? I asked, where is your luggage? பெட்டி அங்கதான் இருக்குது. It's there. உடனே என் ட்ரெஸ் எடுத்து கொடுத்தேன். I gave my முதல்ல dress. போய் குளிங்க, Go take நல்லா bath. சாப்பிடுங்க, Eat well. ரெஸ்ட் எடுங்க, Take rest. இந்த ட்ரெஸ்ஸ போடுங்க. Wear this cloth. எங்க இருக்கு ட்ரெஸ்? Where is your dress? உடனே அங்கதான் கிடக்குதுன்னாங்க. They said it's there. அங்க இருக்கிற இடத்துல இல்ல, அங்க எங்கேயோ கொண்டு போய் ஒரு என்ன சைக்கிள் நிறுத்தி வைக்கிற, 2 வீலர் நிறுத்தி வைக்கிற இடத்துக்குள்ள தூக்கி வீசி இருக்கிறாங்க. The cloths, his luggage was thrown in the 2-wheeler அத்தனை parking வருஷம் place. ஊழிய செய்தவர் கொடுத்த பரிசு அது. That was the prize which was given to the servant of God who served for so many years. போய் எடுத்துட்டு வந்தாரு. He brought it. முன்ன வச்ச கால பின்னுக்கு வைக்கல. He set him. நானா சொன்னேன், He did not set போய் back his பார்த்துட்டு feet. வாங்கல. அப்ப நீங்க யா கூட யாரையாவது அனுப்புங்க, அப்பதான் நான் போறேன் அப்படின்னாரு. He said, he sent someone with me, I'll go. முன்ன வச்ச கால நாங்க பின்பற்றல, We will பின்னாடி not வைக்க set back மாட்டோம். our feet. நாங்கள் பரதேசிகள். We are all strangers. கர்த்தரிடத்துல தீர்மானம் பண்ணி வீட்டை விட்டு புறப்பட்டு வந்தாச்சு. We are determined to the Lord and came out of the house. கர்த்தருக்காக புறப்பட்டு வந்தாச்சு. You come out for the Lord. நகோமியை பின்பற்றும்படியாக வந்தாச்சு. You come to follow Naomi. எங்கே பரிசுத்தவான்கள் கடந்து போனார்கள் அந்த பாதையில தான் நாங்கள் பின்பற்றும்படியாக, Wherever saints go, we to follow. இயேசு போன பாதையில பின்பற்றும்படியாக. Follow the feet of Jesus. எங்கேயுமே பின்பற்றி போக கூடாது, பின்வாங்கி போக கூடாது. We should not set back முன்ன anywhere. வச்ச கால நாங்க எப்படி பின்னாடி வைப்போம்? How shall we set back once we step forward? கர்த்தர் அந்த ஜனங்க அவர்களை ஆசீர்வதிக்கிறார். Lord started to bless them. அவருடைய முடிவு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. Their end was so joyful. முடிவு சமாதானமாக கர்த்தர் நடத்தி கொண்டு The வந்தார். Lord led them. The end was ஒரு peace. அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. எல்லாருடைய வாழ்க்கையில அப்படி ஒரு பெரிய சோதனை வந்தது. In everyone's life, this kind of situations இந்த and வாழ்க்கையில temptations அப்படிப்பட்ட came. ஒரு பெரிய பாதைகள் வந்தது. Great paths came like this. ஒன்றுமில்லாத சூழ்நிலை மத்தியில Midst of having nothing, இல்ல இவர் செய்ய மாட்டாரு, they'll not able விட்டுட்டு to. ஓடிடுவாரு, He will leave. முடியாது. No, it is not possible. ஆனால் அங்கே தயவு வந்து கொண்டே இருந்தது. There was favor coming in. நாங்கள் வந்த வயல்வெளி போவாசுடைய வயல்வெளி. The field which we have come is the field of நாங்கள் Boaz. பின்பற்றி வந்தது இயேசுவை பின்பற்றும்படியா கடந்து We வந்தோம். come to follow Jesus Christ. He அவர் எங்களை கைவிட will மாட்டார். not forsake us. அங்க தயவு கிடைக்குது. Now the favor was received. ரூத் கேக்குறா மெதுவா, Ruth asked. போவாஸ் இடத்துல மெதுவா கேக்குறா, She asked to Boaz. உம்முடைய கண்களில 2:13 அதற்கு அவள் என் ஆண்டவனே உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்க வேண்டும், நான் அதுல உம்முடைய வேலைக்காரர் ஒருத்தரையாவது உம்முடைய அந்த ஆறுதல் சொல்லி அந்த வசனத்தை வாசி பாருங்க மேல. எதினாலே அந்த வசனம் எந்த வசனம் அது? 10வது வசனம் வாசி. 10வது வசனம். அவள் தரையிலே முகங்குப்புற விழுந்து வணங்கி, முகங்குப்புற விழுந்து வணங்கி, நான் அந்நிய தேசத்தாளாயிருக்க, நான் அந்நிய தேசத்தாளாயிருக்க நீர் என்னை விசாரிக்கும், நீர் என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதினாலே எனக்கு எதினாலே உம்முடைய கண்களிலே தயை கிடைத்தது. தயவு கிடைத்தது. கரங்களை தட்டி Clap your hands so she fell நாங்கள் on her அந்நிய face. தேசத்தார், Bow down to the ground and she நாங்கள் நாங்கள் புறச்சாதிகள், I have found favor in your நாங்கள் eyes. தேவனற்றவர்கள், strangers, we are without நாங்கள் God. பைத்தியமானவர்கள், We are gentle, we are insane. நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத துரோகிகள், பாவிகள், We are traitors and sinners. We are not. We are நன்றி அறிதல் unacceptable. இல்லாதவர்கள். We are thankless. எப்படி இந்த தயவு கிடைச்சிச்சு? How did we find this இவ்வளவு favor? நன்மை கிடைச்சிச்சு. How did we get this goodness? நினைச்சு ஒரு நன்மை ஒரு ஆள் இடத்துல கிடைச்சா ஏன் செய்றீங்க கேக்குறவன். If we receive some goodness from someone, we ask, why do you do it to us? Why do you give us? ஒவ்வொரு ஆசீர்வாதமாய் புறப்பட Every blessing which starts, ஒவ்வொரு நன்மையாய் கிடைக்க every goodness you receive. எதனால? Why? என்னத்தை கண்டீங்க? Why did you see me? எதனால எனக்கு இந்த நன்மை? Why this எதனால
எதனால் எனக்கு ஆசீர்வாதம்? What did you இந்த see in- தயவை கர்த்தர் தந்து கொண்டே The இருக்கிறார். Lord is giving that favor. தயவுள்ளவனா இருக்கும்போது தயவை தந்துகிட்டே இருப்பார். If you are favorable, the Lord will give us. வேதம் என்ன give சொல்லு us தெரியுமா? favor. Do you know what நீ scripture says? இந்த தயவுல நிலைச்சிருந்தா If you sustain in this favor, இன்னும் உனக்கு தயவு கிடைக்கும். furthermore you'll get அதனால favor. அவள் சொல்றார், இந்த தயவு எப்படி கிடைச்சிச்சு? How did I get this உடனே favor? அது மட்டுமல்ல, இன்னும் தயவு. More favor. கடைசியில முடிக்கிறேன். I'll conclude. இவள் அந்த போவாசின் சுதந்திரத்துக்கு, போவாசுக்கு இவள் மனைவியாகி விட்டார். And she became the wife of Boaz. She became the owner of the inheritance of Boaz. ஒன்றுமில்லாமல் வந்தவள், She came empty. பரதேசியாய் வந்தவள். Came as a stranger. எவ்வளவு பெரிய சுதந்திரம், Great inheritance. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம், A great blessing. எவ்வளவு பெரிய மேன்மை. Great excellence. நினைச்சு கூட பார்க்கல. She did not even மொத்த imagine. பெத்லகேமில் உள்ள ஒலிமுக வாசல்ல எல்லாரும் கூடி வந்து நிக்கிறாங்க. Everyone came and stood in the gate. entrance of the எல்லாருடைய gate. வாழ்த்து அங்க வருது. Everyone's greeting came upon her. இஸ்ரவேலுடைய வீடு கட்டப்பட்டது போல As like the house of Israel was உன் built. வீடு கட்டப்படும். Your house shall be built. ராகேல், லேயாள் என்பவர்களை கொண்டு கட்டப்பட்டது போல. As like it was built for Rachel and Leah. ராகேல் இருக்கிறாங்க, லேயாள் There இருக்கிறாங்க. was Rachel and Leah. இஸ்ரவேலுக்கு ரெண்டு பேர் இருந்தாங்க. For Israel there ஏன் were two. ராகேலை லேயாளை கொண்டு அந்த வீடு கட்டப்படுது? Why by Rachel and Leah the house was built of Israel? இஸ்ரவேலுக்கு ராகேல் மேல தான் பிரியம், அங்க லேயாள் மேல பிரியம் கிடையாது. Israel was loving Rachel and not Leah. ஒன்று விரும்பப்படாது, இன்னொரு விரும்பப்படாதது. One is desireful and one is undesireful. ராகேல் மேல தான் பிரியமா இருந்தால், He was desireful over லேயாளை Rachel. விரும்பல. He did not like ஆனால் Leah. அவளுக்கு வந்தது என்ன? But what she நான் came, ஊழியக்கார கூட்டத்துல தான் சொன்னேன், இந்த That's what I கன்வென்ஷனோட told in the- ஊழியக்காரங்க பைபிள் ஸ்டடியில. that's what I told in the convention. அவளுக்கு அவனுக்கு கிடைத்தது என்ன? What she received. அவன் வந்தது என்ன வந்தால், Where she came. அந்த வீட்ல பாடுபட்டது எதுக்காக? Why he suffered. 7 வருஷம் பாடுபட்டது எதுக்காக? Why he suffered in that house for அந்த 7 years. ராகேலுக்காக தான். For the நான் Rachel. விரும்பினதை பெற்றுக்கொள்ளணும், To receive நான் I desire. விரும்பினதை பெற்றுக்கொள்ளணும். Receive I what I want, which I wish, which I like. ஆனா கிடைச்சது, But what he received. கிடைச்சது என்ன? What he received. விரும்பாத, Which he did not அந்த desire. கோயா கண்ணு, Which he did not அந்த like. கூச்ச பார்வையுடையவதா கிடைச்சா. She was having a different eye. She தெரியல அவள் was. தெரிஞ்ச பின்பு என்ன செய்ய? He received her. What to கர்த்தர் do அவளை next? ஆசீர்வதிச்சாரு. Lord blessed her. விரும்பாத ஒண்ணு கிடைச்சது நேரத்திலே இஸ்ரவேல் ஏற்றுக்கொண்டான். Now Israel accepted when he received. It was not விரும்பின desireful. திரும்ப ராகேலுக்காக பிரயாசப்பட்டான். Again he labored for அந்த Rachel. ராகேலையும் கர்த்தர் தந்தார். The Lord God gave him Rachel. அதனால நீ வேண்டான்னு விரும்பாததை கர்த்தர் உனக்கு தருவார் சில நேரங்கள்ல. Sometimes God will give you which you do not ஐயோ desire, which you do ஏன்தான் not like. அதிலே நீ சந்தோஷமா போ. You go with joy still. அது விரும்பாத பாதையா இருக்கும். The path which will not அது be லேயாளை desireful. போல உள்ள பாதையா It இருக்கும். will be like the path of Leah. அது ராகேலை போல விரும்புற பாதையா இருக்கும். It will be the path of Rachel sometimes. எந்த நிலையிலோ, Any situation, அது உயர்வா இருந்தாலும் தாழ்வா let it be இருந்தாலும், up or down, வெறுப்பு உள்ளதா இருந்தாலும் விருப்பு உள்ளதா இருந்தாலும் it will சரி, be of desireful or hatredness. நான் ஏற்றுக்கொள்கிறேன். I accept it. உன் வீடு கட்டப்படும். Your house shall be built. அப்படிப்பட்டவருடைய வீடு ஆசீர்வதிக்கப்படும். Your house shall be built up. அப்படியே வீடு உயர்த்தப்படும். கரங்களை தட்டி Your house கர்த்தரை shall be exalted. மகிமைப்படுத்துங்களே. Clap your hands and give glory to God. கரங்களை தட்டி கர்த்தரை Clap your மகிமைப்படுத்துங்க. hands and give glory to God. உனக்கு தயவு கிடைக்கும். You will receive உனக்கு favor. தயவு கிடைக்கும். You will receive அந்த favor. தயவை நினைச்சு Remembering the favor. எதினால் Why, Lord? Why, கரங்களை Lord? தட்டி கர்த்தரை துதிப்போமா. Clap your hands, let's praise God. எனக்கு எதினால் Why? என் வாழ்க்கையில் இந்த நன்மை கிடைத்ததற்கு To receive this goodness என்னை in my இவ்வளோ life. தூரம் கொண்டு வந்தீரே. To this extent you brought அதற்கு me. நான் எம்மாத்திரம். How worthy am I? தாவீதை போல எத்தனை பேர் இன்னைக்கு உங்களை தாழ்த்துகிறீங்க? Like David, how many of you humble? என் வீடு எம்மாத்திரம். How my house இப்படி worthy, Lord. தாழ்த்தி அவருடைய தயவை பெற்று ஒவ்வொரு நாள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். And everyone they receive the favor of the Lord and they live. அவருடைய தயவோ His favor, நீடிய வாழ்வு. it's a long life. உனக்கு ஆசீர்வாதங்களையும் தருவார், He'll give you blessings, செல்வங்களையும் தருவார், give you riches, நன்மையும் தருவார், give you goodness. அதை அனுபவிக்கக்கூடிய வாழ்வையும் கர்த்தர் தருவார். And the Lord God will give you life. விசுவாசிக்கிறீங்களா? Enjoy. அப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அந்த தயவை நீங்க விட்டுறாதீங்க. Do not leave அந்த the favor. தயவுல நீங்க நிலைச்சிருங்க. Sustain in the life. sustain in எல்லாரும் the சேர்ந்து favor. ஒரு பாட்டு பாடுவோமா? தூயா தூயா வே சோத்திர உமக்கென்றும். எல்லாரும் எழும்பி நிற்போம். என்றும் ஸ்தோத்திரம் தூயா தூயா ஸ்தோத்திரம். எல்லாரும் சேர்ந்து உமக்கென்றும் ஸ்தோத்திரம், என்றும் என்றும் ஸ்தோத்திரம். ஏந்தானி வன்பனுக்கோ ஏது இல்லாத என்னில் என்ன நான் கண்டீரோ நீர் என்ன நான் கண்டீரோ என்ன நான் கண்டீரோ நீர் அண்ணலே என் அண்ணலே என்ன நான் கண்டீரோ நீர் அண்ணலே என் அண்ணலே
தூயா தூயாவே ஸ்தோத்திரம் உமக்கென்று ஸ்தோத்திரம் என்றும் என்றும் ஸ்தோத்திரம் தூயா தூயாவே ஸ்தோத்திரம் உமக்கென்று ஸ்தோத்திரம் என்றும் ஸ்தோத்திரம் சுத்திகரித்து என்னை தூய ஒளியாம் செய்ய சுத்த ஆவியின் நீரும் சுத்த ஆவியின் நீரும் சுத்த ஆவியின் எல்லாரும் சேர்ந்து பாடுங்க. நீரும் அற்புதமே சுத்த ஆவியின் நீரும் அற்புதம் அற்புதம் தூயா தூயாவே ஸ்தோத்திரம் உமக்கென்றும் ஸ்தோத்திரம் என்றும் என்றும் ஸ்தோத்திரம் தூயா தூயாவே ஸ்தோத்திரம் உமக்கென்றும் ஸ்தோத்திரம் என்றும் என்றும் ஸ்தோத்திரம் நோய் பீடியாவும் தீரணியா உம் ஆதரவால் காயங்கள் சகித்தீரோ காயங்கள் சகித்தீரோ காயங்கள் சகித்தீரோ என் சொல்வேன் நான் என் சொல்வேன் காயங்கள் சகித்தீரோ என் சொல்வேன் நான் என் சொல்வேன் தூயா தூயாவே ஸ்தோத்திரம் உமக்கென்றும் ஸ்தோத்திரம் என்றும் என்றும் ஸ்தோத்திரம் தூயா தூயாவே பாடலை படிக்கும் போதே ஒரு அபிஷேகம் உங்களை நிரப்பட்டும். கண்ணீரால் தயவு நினைத்து கர்த்தரை துதிங்க. நீ வந்தேனோ ஏதோ இல்லாத எதில் என்ன நான் கண்டீரோ நீர் என்ன நான் கண்டீரோ நீர் என்ன நான் கண்டீரோ நீர் அண்டலே நண்டலே நான் கண்டீரோ நீர் அண்டலே நண்டலே தூயா தூயாவே ஸ்தோத்திரம் உமக்கென்றும் ஸ்தோத்திரம் என்றும் என்றும் ஸ்தோத்திரம் தூயா தூயாவே ஸ்தோத்திரம் உமக்கென்றும் ஸ்தோத்திரம் என்றும் என்றும் ஸ்தோத்திரம் வருவீரமே எடுக்க துறையே உம் தாசர்களும் தரிசிக்க தேவன் கோபம் தரிசிக்க தேவன் கோபம் தரிசிக்க தேவன் கோபம் ஆனந்தம் ஆனந்தமே தரிசிக்க தேவன் கோபம் ஆனந்தம் ஆனந்தமே தூயா தூயாவே ஸ்தோத்திரம் உமக்கென்றும் ஸ்தோத்திரம் என்றும் என்றும் ஸ்தோத்திரம் தூயா தூயாவே ஸ்தோத்திரம் உமக்கென்றும் ஸ்தோத்திரம் என்றும் என்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் மீறெடுப்பேன் பொங்குதின் பாத்திரமே துதியே துதி உமக்கே துதியே துதி உமக்கே துதியே துதி உமக்கே என்றுமே என்றென்றுமே துதியே துதி உமக்கே என்றுமே என்றென்றும் தூயா தூயாவே ஸ்தோத்திரம் உமக்கென்றும் ஸ்தோத்திரம் என்றும் என்றும் கத்தியாப்பா. தூயா தூயாவே ஸ்தோத்திரம் உமக்கென்றும் ஸ்தோத்திரம் என்றும் என்றும் ஸ்தோத்திரம் ஏண்டா இவன் எனக்கோ எதுவும் இல்லாத எண்ணில் என்ன தான் கண்டீரோ நீர் என்ன தான் கண்டீர தான் கண்டீரோ நீ நன்னலே நன்னலே தான் கண்டீரோ நீ நன்னலே நன்னலே நீ வந்தேனக்கோ எதுவும் இல்லாத எண்ணில் என்ன தான் கண்டீரோ நீர் என்ன தான் கண்டீரோ நீர் தான் கண்டீரோ நீ நன்னலே நன்னலே தான் கண்டீரோ நீ நன்னலே நன்னலே நீ வந்தேனக்கோ எதுவும் இல்லாத எண்ணில் என்ன தான் கண்டீரோ நீர் என்ன தான் கண்டீரோ நீர் தான் கண்டீரோ நீர் நன்னலே நன்னலே தான் கண்டீரோ நீர் நன்னலே நன்னலே கரங்களை தட்டி ஓ பரதேசியாக வந்த நமக்கு He came as a stranger. அவருடைய ஓங்கிய புயம் His mighty அவருடைய hand. பலத்த கரம் His outstretched உன்னை arm மீட்டது has redeemed உன்னை you. குணமாக்கினது Has healed you. உன்னை தரித்திரத்திலிருந்து தூக்கி He விட்டது has lifted you from the poverty. இஷ்டமான உனக்கு You desire உன் தரித்திரத்தை நீக்கி to change your உன்னை poverty. ஆசீர்வதித்துக் கொண்டே வருகிறது It is blessing you. ஓ உன்னை ஆசீர்வதித்துக் கொண்டு வருகிறது It is blessing you. உன்னை சுதந்திரவாளியாக்குகிறது Make you inheritor. ஓ பரதேசியாய் வந்த உனக்கு You came as a stranger. அடைக்கலமாய் வந்த உனக்கு You came as a pilgrim. அடைக்கலமாய் வந்த உனக்கு You came
as a pilgrim. அரவரால் நிறைவான பலன். Come under his wings as a fullest reward by his. Yes, we have அந்த fullest reward by ஆண்டவரை him. உறுதியா பிடிச்சுக்கோ. Hold on to this God. என் கை அவன் மேல் உறுதியா இருக்கும். My hand shall என் establish over him. புயம் அவனை My பலப்படுத்தும். arm shall strengthen நீ him. உறுதியா இரு. Be நீ firm. உறுதியா இரு. Be firm. நீர் என்னுடைய தேவன். You are my God. நீர்தான் என்னுடைய தேவன். You are my God. நீர்தான் என்னுடைய தேவன். You are my God. உம்மை இல்லாமல் எங்களுக்கு வேற ஒருவரும் இல்ல ஆண்டவரே. Lord, other than you, we don't have anyone else. இல்லாமல் அந்நிய பல தெய்வமார்கள் எங்களை ஆண்டார்கள். There are many gods who rule the இப்பொழுது world. எங்களை நீர் ஆளுகிறவர். But you who நீர் rules எங்களை over us. ஆளுகிறவர். You who rules us. அவருடைய நாமத்தை நம்பி வந்த உனக்கு, You who come under his name. அடைக்கலமாய் ஓடி வந்த உனக்கு, You who come under his refuge. அவரால் நிறைவான பலனை அவர் உனக்கு தருகிறார். By his he gives you the fullest சபையில் உள்ள reward. ரூத்தே, Oh, truth in church. ஒதுக்கிக் கொள்ள வேறு வயல்வெளிக்கு Do போகாதே. not go out to any other field உனக்கு to இந்த glean. வயல்வெளியில தேவையானவை எல்லாம் கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிறார். God has kept everything in உனக்கு required for you in this field. அவசியமானதை வைத்திருக்கிறார். He has kept here everything for you. சுதந்திரம் இந்த இடத்துல உனக்கு Yes, வைக்கப்பட்டிருக்கிறது. he kept the inheritance here. நன்மை இந்த இடத்துல உனக்கு Goodness வைக்கப்பட்டிருக்கிறது. is kept here. கர்த்தருடைய நாம பலத்த துருகம். God's name is a strong hold. நீதிமான் ஓடி அதில் சுகமா இருக்கிறார். Righteous shall run into and be saved. ஹalleluya. ஓடி சுகமா இருக்கிறார். He shall run into and be பிடித்துக் saved. கொள்ளுங்க அவரை உறுதியாக. Hold on to him firmly. விட்டுறாதீங்க. Do not leave him. ஓ, நான் என்னை பெற்றவனை அறைக்கு நான் போகும் I வரைக்கும். will go into the house of my mother who has உத்தமி, begotten உத்தமி. me. இவளே என் உத்தமி. He is my என் beloved. புறாவோ என் உத்தமியே ஒருத்தியே. My dove, my beloved is one. புறாக்களை போல ஓடுறாங்க. Let's go like dove. புறாக்கள் பொறுக்கி கொண்டு போகிறது போல. Like dove gleans and goes. எனக்கு ஆதாயம். Go. நாங்கள் பறந்து போகிறோம். I fly and go. நோவாவின் பேழையிலிருந்து வந்த புறாவை பாருங்க. See the dove which came out of the முதல்ல ஒரு ark of புறா Noah. விட்டான். First he left a dove. அது உள்ள கால் வைக்கிறதுக்கு இடம் இல்லாம திரும்பி வந்துருச்சு. It returned back not having a place for her to இன்னொரு feed முறை down. புறா விடுறான். Again, second time he sent the dove. ஒளி வேலையை கொட்டிட்டு வருது. He plucked the olive leaves and brought. இன்னொரு முறை அந்த புறாவை விடுகிறான். Again he sent a dove. அது அப்படியே பறந்து போயிருச்சு. It flied and went off. பேழை திறக்கப்படுறதுக்கு முன்னாடி, Even before the ark was opened. அந்த பேழையை திறந்து பேழைக்குள்ள இருக்கிற எல்லா மிருக ஜீவன்களும் அங்கே நர ஜீவன்களும் எல்லாம் அந்த ஒரு புதிய உலகத்துக்குள்ளே வருவதற்கு, Even before the ark was opened and all the animals and all ஒரு the birds to புதிய come out வானம் to புதிய பூமிக்குள்ள வர போகிறாங்க. come into the new life, a new life, a new heaven, a new முன்பாக earth. புறா பறந்து போகுது. Before that the dove is புறா flying off. பறந்து போகிறது. Dove flies அதான் off. புறாக்களை போல ஒரு கூட்ட பரிசுத்தவான்கள் எடுத்துக்கொள்ளப்பட போகிறார்கள். Like dove, a group of saints will be அவர்கள் taken தான் up. ரகசியவர்கள் எடுத்துக்கொள்ளப்பட They'll be போகிறார்கள். taken up in the secret அவர்கள் coming of தான் the Lord. சீயோனாக எருசலேமாக As a Zion and as a Jerusalem, பறந்து போகிறவர்கள். those who go, மற்றவர்கள் எல்லாம் புதிய வான புதிய பூமிக்குள்ள. those who they will fly off and others நீ will be new heaven, new பரதேசியை earth. போல, Like the நீ ஒரு pilgrim, பரதேசியை போல, like a stranger. இவைகள் எல்லாம் அவைகளால் ஆளப்படுது பிரியமானவர்களே. Beloved, they are all ruled by it. பறவை மனுஷ விழுந்து போனான். Man fell down, தூதர்கள் விழுந்து போயிட்டாங்க. angels fell down, ஆனா சிருஷ்டிகள் ஒண்ணு விழலங்க. but the creations did not fall down. அதனால நான் சில நேரங்களில் எல்லா மிருகங்களையும் நான் நேசிப்பேன். And sometimes I love all these animals. சிலர் சொல்லுவாங்க என்ன மிருகங்களை நேசிக்கிறது. And some say that எல்லா அவைகளுக்குள்ள விழுக வரல. they did not fall down. மிருகங்கள் ஒன்று விழுந்து போகல. No, animals did not fall. மனுஷ நிமித்தமாக தான் அவர்கள் அடிமைகளாக்கப்பட்டிருக்கிறார்கள். Because of man they were all enslaved, ruled. தூதர்களுக்குள்ள மனுஷனுக்குள்ள தான் விழுக வந்துச்சு. Fall came into the man and the பறவைகள் angels. மிருகங்கள் ஊரு பிராணிகளுக்குள்ள விழுக வரலையே. Now the flies, birds and the animals and அவைகள் creeping எல்லாம் things did not fall down. தேவனால் ஆளப்படுகிறது. They are all ruled by God. டைரக்டா தேவன் அவர்களை போஷிக்கிறார். Directly the Lord God feedeth them. அதான் இயேசு சொல்லிக் கொடுத்தார். That's why Jesus said, சீஷர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். told to the disciples, ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். see the fowls of the air. விதைப்பு இல்ல. They do not அறுப்பு இல்ல. they do not sow. களஞ்சியங்களை சேர்த்து They do not வைக்கிறது. harvest. They do not இதுதான் gather in the அப்போஸ்தல barns. ஊழியம். This is the apostolic அவர்களுக்கு ministry. விதைப்பு இல்ல. They do not அறுப்பு sow. இல்ல. சேர்த்து They do not வைக்கிறது. harvest. They do பறவைகளை not போல gather. இருக்கிறார்கள். They are like birds. பொறுக்கிக் கொண்டு பரதேசிகளாய் வாழுகிறார்கள். They do not they are அவர்கள் like தான் birds. ரகசியவர்கள் They will be எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள். taken up in the coming of the கர்த்தர் உங்களை Lord. அந்த நாளுக்கு The ஆயத்தப்படுத்துகிறார். Lord is preparing you for that தேவனுடைய day. பிள்ளை எழும்பு. Child of God, rise up. மேற்கொள். Rise up, be அந்த strong. நாளுக்கு ஆயத்தப்படு. Be prepared for that day. துலபாலா ஷபாலா துலபாலா. Hallelujah.